ஓகே. 15, 14 பேர் வந்துட்டாங்க. அடுத்தவங்க வந்தாங்கன்னா, வேற யாராச்சும் வந்து வெயிட் பண்ணா சொல்லுங்க. நான் இது பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுண்ணா? ஆர் யூ விசிபிள் டு சி? எஸ் சார், ஷேர் ஆகுதுங்க சார். கிளாஸ் ஆரம்பிச்சிட்டேன். ஒரே நிமிஷங்க வரீங்களா? நான் இப்ப அனுப்பிச்சுறேன். எங்க? Okay, visible? Screen visible? Yes, sir. Okay. So this what உங்களோட சிலபஸ் ஆல்ரெடி நீங்க அந்த ஃபுல் சிலபஸ் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் கிளாஸ் அட்வைசர். எனிஹவ் நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக என்ன வில் ஹேவ் அ ப்ராக்டிஸ்னா ஒரு 80 பேஜ் ஒரு 180 பேஜ் ஒரு நோட் போட்டுக்கோங்க. பெட்டர் 180 பேஜ் ஒரு நோட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு யூ ஸ்டிக் ஆன் யுவர் as usual நீங்க யூஜியில் பண்ண மாதிரி தான். யூஜியில் அப்படி தானே பண்ணியிருப்பீங்க. லெஃப்ட் சைடு உங்களோட அந்த அட்டையில் யூ ஸ்டிக் ஆன் யுவர் சிலபஸ். இதில் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பிஜின்றதுனால தி டேர்ம் காயின்டு அவங்க பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஸோ ஆல்ரெடி நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் உங்கள் ஐ திங்க் யூ ஆர் இன் செகண்ட் இயர் தேர்ட் செம்லையா இல்லை ஃபோர்த் செம்லையா? தேர்ட் செம்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் எஸ்பிஎம்மா பாரதியார் யூனிவர்சிட்டி ஃபோர்த் செம்ல நினைக்கிறேன் சார். ஃபோர்த் செம்ல தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சேன். ஓகே. ஸோ அதில் ஒரு 3 யூனிட்ஸ் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். I think 3 units, 2 units இது software engineering and 2 units SPM, software project management இல்லையா? ஓகே. ஸோ வாட் எவர் இட் இஸ். ஸோ அகெயின் ஹியர் நான் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பாதியில் பேசினோம். ஸோ வாட் இஸ் வை யூ ஜாயின் பிஜி? யூஜி இஸ் இனஃப், யூஜி இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் பிளேஸ்மெண்ட். மைக்கை மீட் பண்ணிக்கோங்கப்பா. சூர்யா விஐபி ப்ளீஸ் ஆல் ஆர் எதாவது நீங்கள் கேட்கணும்னா சாட் பாக்ஸில் டைப் பண்ணாலும் ஐ வில் ஆன்சர். ஓகேவா? அதர்வைஸ் அது போக நீங்க வேணும்னா நான் சொல்லும்போது நீங்க மைக் ஆன் பண்ணா போதும். இல்லாட்டி இட் வில் டிஸ்டர்ப் டு அதர்ஸ் ஆல்சோ. ஸோ நம்ம பிஜியில் நீங்க வந்து என்ன நீங்கன்னா யூஜியே போதும். ஸோ பட் நீங்க பிஜி வந்துட்டீங்க. பிஜி வந்தாலும் இட்ஸ் நத்திங். யுவர் எய்ம் இஸ் எம்சிஆர் எம்எஸ்சி வந்து அவங்க எப்படி எடுப்பாங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் லீடர் அல்லது அனாலிசிஸ், நாட் ஃபார் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ பேசிக் ஜாப் இன் ஐடி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிவாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிறது எனிஒன் கேன் பி அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன மாதிரி ஒரு பிகாம், ஐபி ஆர் இங்கிலீஷ் ஆர் மேத்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் இசிஇ ஆர் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் ட்ரிபிள் யார் படிச்சாங்கன்னா யார் ஒரு யூஜி 3 years ஆர் பிஜி யூஜி 3 year ஆர் 4 year இன்ஜினியரிங் ஆர் ஆர்ட்ஸ் டிகிரி தே கேன் எலிஜிபிள் ஃபார் ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கே உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ வாட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து 6 மாதம் அந்த சாஃப்ட்வேர் பற்றி தெரிஞ்சிருந்தாலே போதும். பட் யூ எக்ஸ்க்ளூசிவ்லி ஸ்டடி ஃபார் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி ஃபார் எம்எஸ்சி. பட் என்னவா இருக்கணும்னா யூ ஷுட் பி டெப்த் இன் யுவர் கிளாரிட்டி. அதர் நான் பிரான்ச்சுக்கு விட நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி 4th year திஸ் இயர், நெக்ஸ்ட் இயர் 5th year நீங்கள் 5 years முடிச்சுட்டு போகும்போது யூ ஹாவ் to show the difference between computer science and non-computer science students, especially PG அப்படின்னா depth. And also all your subjects பார்த்தீங்கன்னா it's called advanced. What is advanced? Latest. Okay, and deep and more on that subject. That's what. So இதுலயே என்னன்னீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி அப்ஜெக்டிவே இந்த சப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா the present introduction to software engineering இங்க பாருங்க. What you have to learn, this introduction to software engineering already I think you studied in UG. Again recap, other than design, testing and maintenance. Okay, so you understand the concept of software engineering and understand the concept of SPM. What is SPM? Anyone can expand? Software project management. Good. What's your name? ஏன்னா நான் உங்களை யாரையும் பார்க்க முடியாது. நான் ஃபுல்லா அழகிரி சங்கர் சார். Okay, Shankar is correct. Software project management concept, it includes everything. Okay, so first unit always introduction, the problem domain, software engineering challenges what we are facing, and software engineering approach, what are the different types of approaches available, and process
ப்ராசஸ்ல ரெண்டு டைப். ஒன்னு ப்ராப்ளம் டொமைன், ஒன்னு another heading பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ராசஸ். Are you able to see I am writing and marking the இது ப்ளூ கலர்ல? Are you eligible? Yes, sir. Yes, sir. Visible, sir. ஓகே ஓகே. ஸோ மொபைல்ல நீங்க ரொம்ப குட்டியா இருந்ததுன்னா நீங்க அதை என்லார்ஜ் கூட பண்ணிக்கலாம். those who are joining in mobile you can just enlarge this video. Then software processல பாத்தீங்கன்னா characteristics of software process, software development, process models. So in the software engineering there are lot of software process models available and also other process models also available. This is unit 1. So உங்க ரெஃபரன்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா ஈவன் எஸ் பிஜி, பட் பிஜில பாத்தீங்கன்னா பர்டிகுலர் டெக்ஸ்ட் புக்னு ஒன்னு கவர் ஆகாது. இட் மிக்ஸ்ட் ஆஃப் புக், 2-3 புக்கை ரெஃபர் பண்ண வேண்டியது வரும். தட்ஸ் வாட் பிஜி, தட்ஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி இன் அட்வான்ஸ்ட் லெவல் ஆல்சோ. ஸோ ஃபர்ஸ்ட் புக் நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன். இன்டகிரேட்டட் அப்ரோச் டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பை பங்கஜ் ஜலோட். Anybody heard about this person from where he's Indian or எங்க ஒர்க் பண்றாரு, என்ன any idea? No, sir. Okay, so Pankaj Jalot is a IIT professor. I saw his video, the profile. Just now I closed, I think. So Google is best to, you can get any data. So he is the person. See, this is a professor. So are you able to see screen? Pankaj Jalot is a famous Indian IIT Delhi professor. He worked at many companies and he written many books on software engineering, process management. These are his books are written. Just when you free time, just go to his profile. Director of IIT from 18 to 8 to 18, 10 years. Then head IIT Kanpur, assistant professor at University of Maryland, College Park. He was in overseas also. He basically from MS and PhD, University of Illinois, and he written a book, famous book on CMM. Anyone idea about what is expansion for CMM? Capability Maturity Model. Okay. Then he went many countries. Okay, this is about his brief bio. This the book, other books also were written. These are the other books also he's written. He's a famous person in Indian author in software engineering. He written a book. So in his book we are going to refer the first unit chapter. Somebody is coming, we'll admit him. Okay, chapter 1.1, 1.2, 1.3, and again 2.1, 2.2, 2.2, 2.3 in first chapter. Then second unit we are going to study another IIT professor, Rajiv Mal. He also IIT professor. Our book unit 3 and unit 2, 3 and 4 some chapter we are referring, and famous Agarwal is another book. So again his book is referring unit 2, 4 and 5. That's what I told. So not a single book, everything is PDF available, PPT we are given. What you have to do is syllabus leftல நீங்க ஒட்டிட்டு டாபிக் வைஸ் எந்த புக்ல இருந்து என்ன இருக்குங்கிறத after the class make a notes. That's better. Just xerox போட்டுட்டு நீங்க xerox படிச்சுட்டு again you return type topic points, அப்பதான் உங்களுக்கு remembrance வரும். ஏன்னா this is an important subject in your life. You are going to work in IT after your MSc Computer Science. And other books also you should refer. This is a famous book, Practice Approachness of Presserman, McGraw-Hill, and others also. So these 5 books you can refer, but exclusively in unit ku vandha the 4 books we are going to refer. So everything is available in PDF, everything. If you want, you can put that particular chapter alone xerox. That's also better. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1க்கு இந்த பங்கஜ் ஜலோட்ல இருந்து உங்க சாஃப்ட் காப்பி அனுப்பிச்சிருக்கேன். அதுல இருந்து சாப்டர் 1 and 2 ஜெராக்ஸ் போட்டீங்கன்னா பெட்டர். அதே மாதிரி யூனிட் 2, யூனிட் 3க்கு யூனிட் வைஸ் போட்டீங்கனாலும் பெட்டர். ஏன்னா இட் இஸ் நாட் சிங்கிள் புக் லைக் யூஜில நீங்க பாலகுருசாமி வேற என்ன புக் அந்த மாதிரி ஒரு சிங்கிள் புக் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஜாவா பை பாலகுருசாமி, C++ பை பாலகுரு, இது சம் பப்ளிகேஷன் அப்படின்னு சிங்கிள் புக் full chapters will not cover. Okay, you got it. So second chapter பாத்தீங்கன்னா SRS அப்படின்னு சொல்லுவோம். This is an important one.
அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பொறுத்தும் 5 யூனிட்டுமே இந்த பேஸ்ட் ஆன் ஒரு கனெக்டிவிட்டி தான். நாட் டிஃப்ரெண்டா வராது. எல்லாமே ஒரு ஃபேஸ் டு ஒரு ஃபேஸ். ஸோ எஸ்ஆர்எஸ் பத்தி ஃபுல்லாவே இதுல படிப்போம். வாட் இஸ் எஸ்ஆர்எஸ், ஹவ் டு ரைட், வாட் ஆர் தி டைப்ஸ், அந்த ஃபார்மேட் என்ன, கேஸ் ஸ்டடி அந்த மாதிரிலாம் பார்ப்போம். தேர்ட் யூனிட் எஸ்பிஎம், சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். இன்ஃபேக்ட் உங்களுக்கு சொல்ல போனா இந்த எஸ்பிஎம் இஸ் அ சிங்கிள் சப்ஜெக்ட். நீங்க யூஜில பாத்தீங்கன்னா எம்சிஏலயே இல்ல யூஜிலேயே பாத்தீங்கன்னா இது ஒரு எலக்டிவா வச்சிருப்பாங்க. எஸ்பிஎம் செப்பரேட்டா வந்து ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட். இது 5 யூனிட் ஒரு 6 மந்த்ஸ் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட். பட் அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எடுத்து நம்ம படிக்க போறோம். அதே மாதிரி சாஃப்ட்வேர் டிசைன், இது தனி ஒரு புக். ஸோ இது டிசைனை பத்தி படிக்க போறோம். அண்ட் ஃபைனலி சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஸோ இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா அகைன் இது தனி ஒரு சப்ஜெக்ட். பட் இதனோட இருக்கும். ஸோ நீங்க இந்த அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷனை தவிர்த்து எஸ்ஆர்எஸ் தனியா, எஸ்பிஎம் தனியா, சாஃப்ட்வேர் டிசைன் தனியா, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தனியா, 4 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். அதை ஒவ்வொரு யூனிட்டா படிக்க போறோம். ஓகேவா? அதுதான் இதனோட இந்த சப்ஜெக்டுடைய இது. எனி டவுட் இன் இந்த அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சிலபஸ் பத்தி? ஓகே ஓகே, திஸ் வாட் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி இன் இந்த ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நவம்பர் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நவம்பர், டிசம்பர், ஜனவரி எண்ட், ஆஃப்டர் பொங்கல் யூ மே ஹேவ் எக்ஸாம். ஸோ 2.5 months, ஒரு 20-25 கிளாஸஸ், 40 கிளாஸஸ் கிடைக்கும். வி ப்ராப்பர்லி யூட்டிலைஸ்ட். மீன்வைல் இந்த சாட்டர்டேஸ், ஆல் தி சாட்டர்டே மேபி நமக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் இருக்கும். வில் ஹேவ் அட் தி சேம் டைமிங் ஃபார் 9 to 10:30 பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த இதில் கவர் பண்ணிக்கலாம். இன் பிட்வீன் நான் உங்களுக்கு அந்த டியூஸ்டே, தேர்ஸ்டே அந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் நான் பிபிடி எடுத்துட்டு வந்து நான் உங்களுக்கு அங்கேயும் வில் எக்ஸ்பிளைன். ஓகே, நவ் வில் கோ டு சப்ஜெக்ட். ஸோ திஸ் வாட் புக், உங்களுக்கு அந்த பிடிஎஃப் புக், இன்டகிரேட்டட் அப்ரோச் டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், 3rd edition by Pankaj Chalot. He is a IIT guy, Kanpur, Springer Publications. Okay, so these were the 1.1, 1.2, 1.3, 2.1, 2.2, 2.3, 2.4 for first unit. Today we mostly cover. And also he also written SRS. We'll refer different books, Rajmal and Pankaj Chalot, and some other book, Agarwal book also. So now we'll see. First we'll go to one diagram. This is an interesting, usually this what entire நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கை பற்றி ஒரே டயக்ராமில் அழகாக சொல்லியிருப்பாரு. Just you see this one. Are you able to see visible? Readability இருக்கா பாருங்க, இந்த டயக்ராம் பாருங்க. Can you able to read this one? Anyone? தெரியுதுங்க சார். எஸ் சார். படிக்கிறீங்களா? Okay. Just you see this what ஒரு சிம்பிளிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நம்ம ஆளுகிட்ட மரம் வெட்ட சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்டனர் ஆர் சம்படி இருப்பான். மேனேஜ்மெண்ட் மேல இருந்துட்டு எனக்கு இந்த மாதிரி இந்த மரத்தை இப்படி ஒரு தூரி கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பாருங்க, தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். வாட் தி கஸ்டமர், ஹவு தி கஸ்டமர் எக்ஸ்பிளைன். அதாவது இங்க தெளிவா பார்த்துக்கோங்க, இதுதான் 5 யூனிட்டும் நம்ம படிக்க போறோம். இப்போ சாஃப்ட்வேர்ல நீங்க ஐடில போய் ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் ஒர்க்கிங் இன் இன்ஃபோசிஸ் ஆர் டிசிஎஸ் சம்பர் நீங்க ஜாயின் பண்ணிருக்க. அங்க உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, நீங்க ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றீங்க. ஸோ நீங்க டைரக்டா கஸ்டமரை டைரக்டா பார்க்க முடியாது. அது உங்க டீம்ல சம் மெம்பர்ஸ், அவங்க பேர் என்ன, சாஃப்ட்வேர் அனலிஸ்ட். ஆன்சைட் வாட் இஸ் ஆன்சைட்? டக்குன்னு எனி ஒன் குயிக். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல ஆன்சைட்னு என்ன வேர்டு? இங்க பாரு, ஆன்லைன் கிளாஸு நம்ம நேரில் இருந்தால் கூட பார்ப்போம், மூஞ்சி பார்ப்பேன், நான் கிளாஸ் புரியுதா இல்லையான்னு தெரியும். நான் கேட்கறதுக்கு டக்குன்னு யாரோ ஒருத்தர் ஆன்சர் பண்ணீங்கன்னா நீங்கள் ஃப்ளோவில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸ்பேஸ் பாரில் கை வச்சுக்கோங்க. சங்கர், யார் இங்கே இதில் இப்போ சிஸ்டம் யார் யூஸ் பண்ணுறீங்க? ஹலோ, சரி. சிஸ்டம் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்பேஸ் பாரில் கை வச்சு ஜஸ்ட் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே பேசலாம். மைக்கை மவுஸை யூஸ் பண்ணி இது பண்ண தேவையில்லை. ஓகே, வாட் இஸ் ஆன்சைட்? தெரியல சார். ஓகே, தெரியலன்னா நோ சார்னு சொல்லுங்க, அவ்வளவுதான், மியூட் பண்ண வேணாம். ஓகே, இப்போ நீங்க ப்ராஜெக்ட்ல நீங்க இண்டஸ்ட்ரி டிசிஎஸ்னா டிசிஎஸ் உங்களுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருக்கோம், அங்க வந்து ஒர்க் பண்ணுவீங்க. பட் ப்ராஜெக்ட் ஒரு இடத்துல இருந்து வாங்கியிருப்பாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசிஎஸோட ஒரு ப்ராஜெக்ட் சொல்லுங்க பார்க்கலாம். கவர்மெண்ட்டுக்கு என்ன ப்ராஜெக்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி.
இப்போ இந்த இன்ஃபோசிஸ் இல்லையா? இன்ஃபோசிஸ் நீங்க பேப்பர்லயும் கூட பார்த்திருப்பீங்க. இந்த வருஷம் மாத்துறாங்க. அதுல சம் ப்ராப்ளம் இருக்கு. அவங்க ரெக்டிஃபை பண்ணிருக்காங்க. நம்மளோட ஐடி ஃபைலிங் இருக்கு இல்லையா? இன்கம் டாக்ஸ் ஃபைலிங். அத வந்து இன்ஃபோசிஸ் இந்தியா கவர்ன்மெண்ட் எம்ஹெச்ஆர்டி நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் செக்ஷன் வந்து பண்றாங்க. அப்போ நீங்க அந்த இன்ஃபோசிஸ் பீப்பிள் கூட என்ன வேணும்? இல்ல உங்க கம்பெனி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஊர்ல நீங்க சிக்கன காலேஜ கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும். அப்ப யாரு அவங்கள அந்த அந்த ப்ராஜெக்ட் யார் இன்சார்ஜோ பிரின்சிபால் இல்ல ஐடி சிஎஸ்சி ஹெச்ஓடி இல்ல பிசிக்ஸ் ஹெச்ஓடி அந்த ஒரு 4 பேர் போட்டிருப்பாங்க. அவங்க மட்டும்தான் அந்த கம்பெனி கூட பேசுவாங்க. புரியுதா? நீங்க இப்ப 100 பேர் இருக்கீங்க அப்படின்னா 100 பேரும் நீங்க அந்த கஸ்டமர் கூட இன்டராக்ட் பண்ண மாட்டோம். ஸோ கஸ்டமர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம உங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டீம் நீங்க ஒரு இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க டீம்ல சம் ஃபியூ மெம்பர்ஸ் ஆன் சைட்ல போய் என்ன வேணும்னு கேட்டு அவங்க உங்களுக்கு வந்து டெவலப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ கஸ்டமர் ஹவு தி கஸ்டமர் எக்ஸ்பிளைன்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு கஸ்டமர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. இந்த 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 டயக்ராம் ஆர் யூ ஏபிள் டு see இந்த டயக்ராம் விசிபிள்? அதாவது ஒரு மரத்துல ஒரு கிளையில 2 கயிறு கட்டி அதுல 3 பேர் உட்கார்ற மாதிரி அவன் கேட்கறான். புரியுதா? ஹவு தி கஸ்டமர் எக்ஸ்பிளைன்டு. இங்க என்ன ஆயிருது? உங்க ப்ராஜெக்ட் லீடரோ இல்ல சம்படி வென்ட் டு இது அவன் கேட்டிருப்பான் இல்லையா? அவன் எப்படி புரிஞ்சுட்டான்? ஹவு தி ப்ராஜெக்ட் லீடர் அண்டர்ஸ்டுட்னா இந்த 2 கிளை இருக்கும் இல்லையா மரத்துல? ஸோ இந்த கிளையில ஒரு கயிறு, இந்த கிளையில ஒரு கயிறு, இங்க தூரி வைக்கிற மாதிரி அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா இது எல்லாமே மேனுவல் தானே. ஏன்னா சாரி ஒரு திங்ஸ் தானே, ஒரு ஒர்க் தானே. அவன் எனக்கு இந்த மாதிரி வேணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். அவன் அந்த மாதிரி நினைச்சிட்டு அவனுக்கு இந்த மாதிரி தான் வேணும். பட் நம்ம லீடர் போறாங்க இல்லையா? உங்க டீம் லீடரோ இல்ல ஆன்சைட்ல யார் போறாங்களோ சிஸ்டம் அனலிஸ்ட் போய் அங்க கேட்பாங்க இல்லையா? இப்போ 100 பேர் ப்ராஜெக்ட்னா ஒரு 4 பேர் தான் அனுப்பிச்சு அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராஜெக்ட் வேணும்னு கேட்பாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டது எப்படி பாருங்க? இந்தல்ல ஒரு கயிறு, இந்தல்ல ஒரு கயிறு, நடுவால தூரி. ஹவு தி ப்ராஜெக்ட் லீடர் அண்டர்ஸ்டுட். தட்ஸ் வாட் சாஃப்ட்வேர். புரியுதா? ஸோ அதை வந்து உங்க அனலிஸ்டுக்கு சொல்லுவாங்க. உங்க அனலிஸ்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணுவார். இந்த மாதிரி ஓவர்லுக், இந்த மாதிரி இது டேட்டா பேஸ் வச்சுக்கலாம், இது சாஃப்ட்வேர், இது இன்புட் ஸ்கிரீன், இது அவுட்புட் ஸ்கிரீன், இது பேக் எண்டு, இது ஃப்ரண்ட் எண்டு, இதெல்லாம் அப்படின்னு அவரு எந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா இந்த மாதிரி ஹவு தி அனலிஸ்ட் டிசைன். அதாவது லீடர் கிட்ட இருந்து அனலிஸ்ட் எடுத்துட்டு அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு? ஏன்னா இது இங்க தூரி ஆட முடியாது. இங்க பாருங்க, இதுல ஒரு புரியுது என்னன்னு? லீடர் சொன்னதை வச்சு அனலிஸ்ட் என்ன பண்ணும்? 2 கிளையில கட்டிங்கன்னா தூரி எப்படி ஆடும்? அது ஓகே? புரிஞ்சுதா என்னன்னு செகண்ட் டயக்ராம்ல? அதை இவர் எப்படி டிசைன் பண்றாரு? ஆட வைக்கணும், சாஃப்ட்வேர் ஒர்க்க வைக்கணும். அப்ப என்ன பண்றாரு? மரத்தை வெட்டிட்டு 2 கம்பு கொடுத்து இந்த மரத்தை தூக்கி இப்படி ஆட வைக்கிற மாதிரி பண்ண. ஏன்னா அவருக்கு ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ அவர் அந்த மாதிரி டிசைன் பண்றாரு. ஓகேவா? அவர் என்ன பண்றாரு? ப்ரோக்ராம் கொடுப்பேன். ஏன்னா அவர் ப்ரோக்ராம் பண்ண போறதில்ல. அவர் ஒன்லி டிசைன் பண்ணி இந்த டேட்டா பேஸ் இது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குறாரு. நம்ம ப்ரோக்ராமர் என்ன பண்றாங்கன்னா ஹவு தி ப்ரோக்ராமர் ரோட். ஏன்னா இது ப்ராக்டிக்கலி கிடையாது இல்லையா? ஏன்னா மரத்தவே வெட்டிட்டீங்கன்னா எப்படி தூரி நிற்கும்? இந்த பர்பஸே சால்வ் ஆகலையே. 2 கயிறு கொடுத்துட்டீங்கன்னா மரம் எப்படி வளரும்? புரியுதா? அதனால நம்ம ப்ரோக்ராமர் என்ன பண்றாரு? 2 கயிறு இருக்கணும். ஓகே, 2 கயிறு மரத்துல கட்டிட்டாரு. ஏன்னா இங்க கிளையில கட்டி மரத்தை வெட்டினீங்கன்னா மரம் போயிடும். அதனால என்ன பண்றாரு? தூரி கீழே போட்டார். ஹவு தி ப்ரோக்ராமர் ஒர்க் ரோட் தி ப்ரோக்ராம். ஆக்சுவலா கோடிங் இப்படிதான் இருக்கும். புரியுதா? பட் இப்ப இதை எழுதியாச்சு. இப்ப இதை வந்து நம்ம பிசினஸ் கன்சல்டன்ட் இருக்காங்க இல்லையா? அவங்க எப்படி இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க கஸ்டமருக்கு. இங்க பாருங்க, நாங்க என்ன பண்ணிருக்கோம்? நீங்க சொன்ன மாதிரி கிளையில 2 கயிறு கட்டியிருக்கோம். தூரி பண்ணி அங்க ஒரு சோஃபா போட்டு கொடுத்துருக்கோம். நீங்க கம்ஃபர்டபுளா உட்காந்து சோஃபால தூரி ஆடலாம் அப்படின்னு அவரு பிசினஸ் கன்சல்டன்ட் அதை டிஸ்கிரைப் பண்றாரு கஸ்டமருக்கு. ஆனா இப்ப எப்படி ப்ரோக்ராம் பண்ணிருக்கு? சென்டர் மரத்துல 2 கயித்துல கட்டி விட்டு தொங்க போட்டுட்டு இருக்கு. ஆனா நம்ம அனலிஸ்ட் என்ன திங்க் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு? ஆடுற மாதிரி மரத்தை வெட்டி 2 கம்பு கட்டி தூக்கி அதை ஆடுற மாதிரி. ஆனா ப்ராஜெக்ட் லீடர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு? 2 கயிறு தூரி. ஆனா ஆக்சுவலா அவங்க சொன்னது என்ன? கஸ்டமர் அவங்களுக்கு தேவை இந்த மாதிரி. Are you okay? Are you able to understand? Yes sir. Okay. இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லையா? இப்போ என்ன பண்றோம்? ஹவு தி ப்ராஜெக்ட் வாஸ் டாக்குமெண்டட். திஸ் ஆன் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது 100 பேர் உட்காந்து பண்றது அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராஜெக்ட். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட்ல 6 மாசம் இருப்பாங்க, போயிடுவாங்க.
எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கணும். ப்ரோக்ராமர் இப்படி ப்ரோக்ராம் எழுதிட்டு டாக்குமெண்டேஷன் பாருங்க, இப்படி என்னமோ ஆடுற மாதிரி மட்டும் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி, ஏன்னா அதில் இங்கே பாருங்க ஏதாவது கிளாரிட்டி இருக்கணும். ஓகேவா? நம்ம ஆப்ரேட்டர் இருக்காங்க இல்லையா, நீ ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆப்ரேட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னு பாருங்க. அவங்க கொண்டு போய் ஒரு கிளையில ஒரு தூரி கயிறு மட்டும்தான் கட்ட முடியும், ஏன்னா மரத்தை அறுக்கவும் முடியாது. புரியுதா? இந்த மரத்தை சுற்றி கீழே போட்டாலும் வேஸ்ட்டு. அவர் இப்படி போய் இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறாரு கஸ்டமர் கிட்ட. பட் ஹவு தி கஸ்டமர் வாஸ் பில்டு, பில்லிங் உங்களுக்கு இப்படி கொடுக்குறாங்க, கஸ்டமர் வந்து பில்லிங் கொடுக்குறாங்க. தென் ஹவு இட் வாஸ் சப்போர்ட்டட். இப்போ இவங்க என்ன பண்றாங்க, இப்போ கஸ்டமர் சப்போர்ட் சிஸ்டம் போய் மரத்தை வெட்டி வெறும் மரத்தை கொடுத்துட்டு வந்துடுறாங்க, இதுல போய் தூரிகை வச்சு நீங்க ஆடுங்க. பட் ஆக்சுவலா கஸ்டமருக்கு என்ன தெரியுமா வேணும், அவங்களுக்கு ஒரு மரத்துல ஒரு கயிறுல இந்த மாதிரி ரவுண்ட் ரிங் கொடுத்துட்டாலே அங்க ஆடிக்குவாங்க அவங்க. அந்த சாஃப்ட்வேர் இந்த மாதிரி அவங்களுக்கு தான் வேணும். பட் அவன் சொன்னது என்ன, அவங்க சொன்னது என்ன, அவங்க சொன்னது இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதை நம்மால் ப்ராஜெக்ட் லீடர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது வந்து இந்த மாதிரி. அவரு சொன்னதை கேட்டு அனலிஸ்ட் டிசைன் பண்ணது மரத்தை வெட்டி தூரிய 2 கிளையை வச்சு தூக்கி கட்டின மாதிரி. பட் நம்ம ப்ரோக்ராமர் ரைட் பண்ணது என்ன, இந்த மாதிரி. பட் நம்ம கன்சல்டன்ட் போய் கஸ்டமர் கிட்ட சொன்னது என்ன, உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம், சோஃபா வச்சு தூரி ஆடுற மாதிரி. பட் டாக்குமெண்டேஷன் நீ ப்ராஜெக்ட் எடுத்து யாரோ ஒருத்தர் எடுத்து ரீட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஏதோ ஒன்று தூரி ஆடுது, அவ்வளோதான், மரத்தைங்கானோ தூரிங்கானோ அந்த இடத்துல. பட் நம்ம இன்ஸ்டாலேஷன் போய் பண்ணி கொடுத்தவர் ஒரு கிளை மட்டும் ஒரு கைத்து மட்டும் கட்டி விட்டு வந்துட்டாரு. ஓகேவா? கஸ்டமர் பில் பண்ணிட்டாரு. நம்ம சப்போர்ட் டீம் போய் மரத்தை வச்சு கொடுத்துருச்சு, ஏன்னா மரமே இல்லையே அப்படின்னு சொல்லி. பட் ஃபைனலா நீ கஸ்டமர் அதை ஒர்க் பண்ணி பார்த்து திருப்பி, அப்போ நீ இந்த ஸ்டேஜ் வரணும்னா யூ வாண்ட் டு கம் டு திஸ் ஸ்டேஜ். அப்போ என்ன பண்ணிருக்கணும், திருப்பி நீ ஒரு ப்ரோட்டோடைப் சொல்லி கஸ்டமர் கிட்ட காமிச்சு, இல்லை எனக்கு அது மாதிரி வேண்டாம், இது மாதிரி வேண்டாம், எனக்கு இப்படி வேணும்னு ஃபைனலா அவனுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி. வாட் தி கஸ்டமர் ரியலி நீட். புரியுதா? Able to understand this diagram? Yes, sir. So this is what we have a software challenge. ஏன்னா எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே டைரக்டா ஒர்க் ஆகாது. ஏன்னா இது வந்து ஆர்கிடெக்ட், இது ஒரு கலை. ஏன்னா கஸ்டமர் ஒன்று சொல்லுவார், உங்க ப்ராஜெக்ட் லீடர் ஒரு மாதிரி கேட்பாங்க, ஆன்சைட் போறவங்க அவங்க வந்து சொல்றது உங்க அனலிஸ்ட் ஒரு மாதிரி டிசைன் பண்ணுவாங்க, அதை எடுத்து நீ கோடிங் பண்ணுவ, உன் பிஸ்னஸ் டீம் போய் இந்த மாதிரி சொல்லும், அப்புறம் நீ இவங்க எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணிக்கிறதும் மேட்ச் ஆகணும். தென் இன்ஸ்டாலேஷன் பீப்புள் போய் இன்ஸ்டால் பண்ணதை ப்ராப்பரா. தென் ஃபைனலி வாட் தி கஸ்டமர் ரியலி நீட். ஸோ திஸ் இஸ் அ பிக் சேலஞ்ச் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஸோ தட்ஸ் வை யூ நீட் அ ஒரு தியரி ஆர் சம் ப்ரொசீஜர் டு ஃபாலோ டு டிசைன் அ சாஃப்ட்வேர். அதர்வைஸ் என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இன் சாஃப்ட்வேர். நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு 100 ப்ராஜெக்ட் இருக்குன்னா 100 ப்ராஜெக்ட்டும் சக்ஸஸ் ஆகாது. புரியுதா? நிறைய ப்ராஜெக்ட் வந்து ஓவர் பட்ஜெட்டிங். இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னீங்கன்னா பட்ஜெட், டைமிங். இப்போ 6 மாதத்தில் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா அந்த 6 மாதத்தில் முடியலினாலே ஓவர் பட்ஜெட் ஆகிடும். இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி மாற்றி பண்ணேன்னா அது திருப்பி நீ ரீடிசைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கை சுற்றும். ஏன்னா திஸ் இஸ் அ பிஸ்னஸ், இட்ஸ் நாட் அ சர்வீஸ். தேர் பேயிங் ஹியூஜ் அமௌண்ட். அந்த டைமுக்குள்ளே பண்ணால் தான் நீங்கள் சம்பளம் கொடுத்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து உங்களை சம்பளம் கொடுத்து வச்சுக்கும், அவங்களுக்கு லாபம், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் போக முடியும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் software challenges. So that's what we are going to study. So now we see what is IEEE defined software. மூணா பிரிக்கிறான், program, procedure, rules and associated document and data அப்படின்றான். What is software engineering? What is that? Software is a software அப்படிங்கிறது என்ன? So set of instructions. ஓகேவா? ஹார்ட்வேர்ங்கிறது physical component. சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது set of instructions. ஸோ IEEE சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு பாருங்க. சிஸ்டமேட்டிக், டிஸ்பிளைன்டு, குவான்டிஃபையபிள் அப்ரோச் டு தி டெவலப்மெண்ட், ஆப்ரேஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் அ சாஃப்ட்வேர். அண்ட் அனதர் ப்ரொபோஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பாருங்க. And there is lot of definitions. Establishment, use of sound engineering principles in order to obtain economically software that is reliable and work efficiently on real machines. என்னவா இருக்கணும்? எக்கனாமிக்காக இருக்கணும், ரிலையபிளாக இருக்கணும். ரிலையபிள் என்ன? நம்பிக்கையாக இருக்கணும், ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது, அண்டு சேம் எஃபெக்டிவாகவும் இருக்கணும். ஸோ இதில் 2 டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுவாங்க. ஒன்று ஸ்டூடெண்ட் சாஃப்ட்வேர் அண்ட் இண்டஸ்ட்ரி சாஃப்ட்வேர். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் அ ஸ்டூடெண்ட் சாஃப்ட்வேர்.
ப்ராப்ளம் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் சாஃப்ட்வேரில் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியில் வந்து ஆர்கனைசேஷன் ஆர் கிளைண்ட் இருப்பாங்க. நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறீங்களா அதை சொல்லலாம். யூஸ்டு பை டெவலப்பர் பை ஹிம்செல்ஃப் ஆர் ஹெர் செல்ஃப். பட் இதில் என்ன, இண்டஸ்ட்ரி சாஃப்ட்வேரில் கிளைண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதில் நாட் அன் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், மெயின் ஃபோக்கஸ் ஆன் அவுட்புட் ஒன்லி. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ப்ரோக்ராம் அது ஒரு சாஃப்ட்வேர் தானே. இன்புட் கொடுத்தா அதை ப்ராசஸ் பண்ணி ப்ரோக்ராம் அசனிங் ஆர்டர், டிசனிங் ஆர்டர், இல்லை நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன ப்ரோக்ராம் எல்லாம் போட்டிருக்கீங்க பாருங்க, அதில் என்ன இருக்கும், இன்புட் இருக்கும், அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணுவீங்க. தென் அதை வந்து அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணிடுவீங்க. இதில் என்ன, இண்டஸ்ட்ரியில் வந்து மச் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் கரெக்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த சிஸ்டம். இட் இஸ் நாட் டிசைன் வித் குவாலிட்டி அட்ரிபியூட்ஸ். இது டிசைன் குவாலிட்டி வித் ஃபுல் அட்ரிபியூட்ஸில் பண்ணணும். நாட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் டெஸ்டிங். நீங்கள் எதுவும் டெஸ்ட் பண்ண மாட்டோம். எரர் வந்தால் கரெக்ட் பண்ணுவோம். இஃப் எரர் அக்கர்ஸ் தென் ஃபிக்ஸ், அவ்வளோதான். பக்ஸ் ஆர் டாலரபிள். பட் இங்கே என்ன அப்படின்னா டெஸ்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஆனால் நீங்கள் டெஸ்ட் பண்ணல ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் ஒரு பேங்கிங் பண்ணி தரீங்க, இல்லை ஒரு ஐடி பண்ணி தரீங்க, அதில் ஒரு டெஸ்ட் பண்ணாமல் கொடுத்துட்டீங்கன்னா அவனுக்கு லாஸ் ஆகிடும். ஸோ யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் டெஸ்டிங், மோர் டெஸ்டிங், ரெக்கரஸ் டெஸ்டிங், நெவர் ஃபெயிலியர், அந்த மாதிரி வரும். இதில் சிங்கிள் ப்ராசஸ், மோனோலித்திக், இங்கே மாடுலர் ப்ராசஸ். இங்கே நோ டாக்குமெண்டேஷன். நீங்கள் யூஸ்வலாக ரெம்மே போட மாட்டீங்க உங்கள் ப்ரோக்ராமில். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறதுன்னா, ப்ரோக்ராம் போடும்போது நீங்கள் வந்து ரெமார்க்கபிள் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். அது என்ன ஃபங்க்ஷன், அது என்ன ஸ்டேட்மெண்ட், அது என்ன ப்ராஜெக்ட், அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத சொல்லணும். இங்கே டாக்குமெண்டேஷன் மஸ்ட். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் டாக்குமெண்ட் இல்லைன்னா நீங்கள் மற்றவங்க வந்து அது என்னென்ன தெரியாது, என்ன பண்ணியிருக்கீங்க, எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னே தெரியாது. ஸோ இதில் ஒன்லி டோட்டல் 5% ஸ்பெண்ட் ஆன் டெஸ்டிங். இங்கே பாருங்கள், உன்னோட ரெகுலர் ப்ராஜெக்டில் 30 to 50% தேர் எஃபர்ட் புட்டிங் ஆன் டெஸ்டிங், பிகாஸ் டெஸ்டிங் இஸ் மச் எஃபர்ட். ஸோ இதில் ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஹை, லெஸ் எஃபர்ட், மச் ப்ரொடக்டிவிட்டி, no investment, heavy investment market. So this is a comparison. இதில் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரென்த் இந்த புக்கில் அப்படியே கோ த்ரூ பண்ணுங்க. திஸ் அன் இம்பார்ட்டன்ட். ஸோ சாஃப்ட்வேர் இஸ் எக்ஸ்பென்சிவ் நவ். முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் வாங்குறதுக்கு தான் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஏன்னா சிஸ்டம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல ஹியூஜ். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் நவ் யூ கேன் கெட் லெஸ் தேன் 50,000 ஃபார் சிஸ்டம். ஒரு 50,000 யூ கேன் buy a good system to work with in your company or organization. Okay, va? The cost of producing software is now more because manpower employee plus cost of developing software measured in terms of per month. So அது எப்படி காஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நீங்க தரீங்க, ஒரு க்ரோர்ஸ்ல அவங்க கொடுக்குறான்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ மேன் பவர் தேவைப்படும், ஒரு நாளைக்கு எவ்வளோ கோட் பண்ணுவாங்கங்கிறத வச்சு கால்குலேட் பண்றாங்க. How the productivity is measured in terms of LOC and KLOC, line of code or kilo line of code. So இதை வச்சு கால்குலேட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் $100K to 1 million காஸ்ட் கேன் ஈஸிலி ரன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் காஸ்ட் கம்மியாகவும் சாஃப்ட்வேர் காஸ்ட் ஜாஸ்தியாகவும் இருக்கு. ஸோ பிகாஸ் சாஃப்ட்வேர் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஒய்? பிகாஸ் இப்போ பாருங்க, இந்த இயரில் இந்த சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, ஹார்ட்வேர் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ பர்சன்டேஜ் ரேஷியோ இன் 1950s பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரில் 80% ஹார்ட்வேர் ஸ்பெண்ட் பண்ணணும், 20% தான் சாஃப்ட்வேருக்கு தேவைப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா 80ஸ்க்கு அப்புறமேவே இது அப்படியே மாறிடுச்சு. ஹார்ட்வேர் 20% தான், ஏன்னா மிஷின் காஸ்ட் ரொம்ப கம்மி. அதை டெவலப் பண்ணி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும். அப்புறம் அதை விட நீங்கள் டெவலப் பண்ணி வாங்கினதுக்கு அப்புறம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வரும். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கீங்க ஒரு இண்டஸ்ட்ரியிட்ட இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆர் புக்கிங், ஹெல்த் கேர், உங்கள் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒரு ஹாஸ்பிட்டல் வாங்கியிருக்குன்னா அது திருப்பி ரூல்ஸு நீங்கள் நிறைய மாற்றுவீங்க இல்லையா, அதை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இங்கே ஜாஸ்தி. ஸோ அதனால தான் இந்த 80% ஆனது. அதாவது 80ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் காஸ்ட் 20%. ஆர் யூ ஏபிள் டு சி ஃபாலோ? நான் சொல்றது புரியுதா? இங்கே மவுஸ் நான் மூவ் பண்ணுறது? எஸ் சார். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேருக்கு 20%, இப்போ சாஃப்ட்வேருக்கு 80% இஸ் இன்க்ரீசிங். பிகாஸ் டெவலப்மெண்ட்டு அது இல்லாமல் அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ஒரு 5 years 10 years யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா அதை மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வருது. இதில் அந்த மெயின்டெனன்ஸும் அதோட டோட்டல் காஸ்ட்டில் வரும். ஓகேவா? ஸோ சாஃப்ட்வேர் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் பிகாஸ் importance of optimizing hardware is now much more importance in optimizing software. Okay. The problem in software development அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெலிவரி லேட் இல்லை ஓவர் பட்ஜெட்டிங். அது இப்போ பெருசாக போயிட்டு இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கிராஃப் காமிக்கிறேன் பாருங்க. கீழே பாருங்க, 70% ஆஃப் எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் ஆர் டியூ டு சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா?
Somebody sending message. Okay, sorry. So இதுக்கு முன்னாடி பார்த்துடலாம். ஸோ லேக் ஆஃப் ரிலையபிலிட்டி அது அனதர் ஒன் ஃபெயிலியர் ஆகிடும். சம் இம்பார்ட்டன்ட் டைம், இப்போ பேங்கிங் வச்சுக்கோங்க. பேங்கிங்கில் பீக் டைமில் எல்லாரும் 10-10:30 மணிக்கு தான் பேங்க் ஓப்பன் ஆகும், எல்லாத்துக்கும் அந்த டைமில் தான் டிரான்சாக்ஷன். அப்போ வந்து லேட் ஆகுது, அந்த டிரான்சாக்ஷன் நடக்கலை அப்படின்னா ஹெவி லாஸ் டு தட் பேங்க் அண்ட் கஸ்டமர்ஸ். ஓகேவா? ஸோ சாஃப்ட்வேர் டஸ் நாட் டூ வாட் இஸ் சப்போஸ் டு டூ. சாஃப்ட்வேர் டஸ் சம்திங் நாட் சப்போஸ் டு டூ. அதுவும் பண்ணுது. தேவையில்லாத அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் கோடிங் பண்ணியிருந்தாலும் அது இட் வில் ரெஃப்ளெக்ட். ஓகே. ஸோ ஃபார் சம் ஃபெயிலியர் பாருங்க, அப்போலோ ஃப்ளைட், மிசைல், நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ்வளோ காசு சென்ட் பண்ணியிருக்கோம். ஈவன் நம்ம இப்போ கூட நம்மளோட ராக்கெட் என்னது சந்திராயன் இல்லை விச் ஒன் வி ஃபெயில்டு, அந்த எண்டு மினிட்ல 2 minutes பிஃபோர் லேண்டிங் ப்ராப்பராக ஆகலை இல்லையா? சாஃப்ட்வேர் ஃபெயிலியர் தானே. ஏன்னா அது அவ்வளோ டெஸ்டிங், அவ்வளோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா ஹெவி லேண்டிங்கை வந்து அதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணும் அப்படிங்கிறத அவ்வளோ டெஸ்ட் பண்ணியும் வி ஃபெயில்டு. அப்போ என்ன ஆகுது, அவ்வளோ ப்ராஜெக்ட் நம்ம எவ்வளோ க்ரோர்ஸ் அண்ட் அவர் எஸ்டிமேஷன் இஸ் லாஸ்ட். ஃபெயிலியர் இன் மிசைல்ஸ், டோட்டலி ஃபெயிலியர் இன் சாஃப்ட்வேர் பிகாஸ் ஆஃப் நம்ம ப்ராப்பராக அதை டெஸ்ட் பண்ணாது, கோடிங் பண்ணாது, டிசைன் பண்ணாது தான் ரீசன். அண்ட் மெனி பேங்க், நான் சொன்னேன் இல்லையா, லாட்ஸ் டு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் டியூ டு இன்அக்யூரன்சிஸ். நீ சரியாக பண்ணலை அப்படின்னா யூ ஃபெயிலியர் ஆகிடும். அண்டு ஹார்ட்வேர் வியர்ஸ் அவுட் டியூ டு ஏஜ், அது சம் தான். நீங்கள் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா i3 போயிடுச்சு இல்லையா? i3 தான் நம்ம யூஸ் பண்ணிருந்தோம். இப்போல்லாம் i5 வேணும் கண்டிப்பாக. இப்போ இருக்கிற இப்போ i5 அந்த மாதிரி எல்லாம் போயிடுச்சு. Windows 10, 11. ஃபெயிலியர் நாட் டியூ டு ஏஜிங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். அப்போ அது என்ன ஆகுனா, அந்த சிஸ்டம் அந்த டைம் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுற போதே சிஸ்டத்தை அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது ஹார்ட்வேர் ஃபெயிலியர் வாஸ் டியூ டு ஏஜிங் மட்டும்தான் வரும். மெயின்லி ஒன்ஸ் தி சாஃப்ட்வேர் இஸ் டெலிவர்டு ஆர் டிப்ளாய்டு, இந்த ரெண்டுக்கு மீனிங் என்ன, ரெண்டும் சேம் தான். வாட் இஸ் டெலிவர் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணி ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்டீங்க. ஓகேவா? யூ டெலிவர்ட் ஆர் டிப்ளாய்டுனா இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குறது. ஓகேவா? தென் வி என்டர் இன்டு மெயின்டெனன்ஸ் ஃபேஸ். என்ன கண்ணு புரியுதா, போர் அடிக்குதா நான் சொல்றது? ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? புரியுது சார். ஓகே. ஒன்ஸ் டெலிவர் பண்ணிட்டீங்க, டிப்ளாய் பண்ணிட்டீங்கனாலே மெயின்டெனன்ஸ்க்கு போயிடும். அது அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா கஸ்டமர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் டெவலப் பண்ணி ஒரு 5 வருஷத்துக்கு கை வைக்காமல் யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா ரூல்ஸ் மாறும், நீங்கள் கம்பெனியில் ஏதாவது ரூல்ஸ், கவர்மெண்ட் ரூல்ஸ் மாதிரி இருக்கும், டாக்ஸு, சம் ரூல்ஸ் எல்லாம் மாறும் இல்லையா? ஏன்னா ஒரே மாதிரி எல்லாம் இருக்காது இல்லையா? ஒரு 6 monthsல பார்த்தீங்கன்னா அப்புறம் காம்படேட்டர், மெனி ரீசன்ஸ் யூ ஹேவ் டு என்ஹான்ஸ். உங்கள் பிஸ்னஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்னா சாஃப்ட்வேரில் கை வைக்கணும். அப்போ அது என்ன பண்ணணும், மெயின்டெனன்ஸ்க்கு போகணும். திருப்பி யார் டெவலப் பண்ணால் அவங்ககிட்ட எங்களுக்கு இந்த ரூல்ஸை மாற்றுங்க, இந்த டிஸ்கவுண்ட்டை மாற்றுங்க, இதை ஆட் பண்ணுங்க, இல்லை இது வேண்டாம் டெலிட் பண்ணுங்க, ஏன்னா காம்படிஷன் வருது, இன்னொருத்தன் இதே மாதிரி ரேட்டில் தர்றான், நீங்கள் இதை விட கொஞ்சம் குறைச்சி தர்றீங்க, இல்லை இது சாய்ஸ் தர்றீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு டச் வித் தி டெவலப்பர் அண்ட் frequently ask them to modify. So what is maintenance? Changes done after development all are called maintenance. Modification done to the existing system. Okay, not a part of development. Okay, maintenance activity la pathina correct reducible errors require corrective maintenance, adaptive maintenance, enhanced maintenance. Later we'll see. So இது இந்த மாதிரி இந்த மெயின்டெனன்ஸ்க்கெல்லாம் அவன் திருப்பி காஸ்ட் பண்ணுவான். ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்கு ப்ராடக்ட் டெலிவர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மெயின்டெனன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூ ஹேவ் டு பே டு தம். அது தட் இன்க்ளூட் யுவர் சாஃப்ட்வேர் காஸ்டிங் ஆல்சோ. ஸோ ஆல்வேஸ் நீங்க பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ல 5 years ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்க, 10 years யூஸ் பண்றீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு டூ சர்வீஸ். தட்ஸ் ஆல்சோ இட் இன்க்ளூட். ஸோ அதில் என்னென்ன மெயின்டெனன்ஸ் அப்படின்னு இருக்கு, அது லேட்டர் வில் சி. What happened in maintenance phase? Based on existing software, either you have to create a new system or modify. First, understand the existing. Modifiers should understand. Modification leads to understandable side effects. Making changes, code and document. அப்புறம் அந்த கோடு அது நீ என்ன சேஞ்ச் பண்ணியிருக்க அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணும். தட்ஸ் அண்ட் மெயின்லி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆஃப்டர் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் மெயின்டெனன்ஸ்க்கு அப்புறம் யூ ஹேவ் டு டெஸ்ட். அந்த நியூவா என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி ஓல்டு பார்ட்ஸோட ரீடெஸ்ட் பண்ணி தென் நீங்கள் டிப்ளாய் பண்ணணும். ஸோ மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 80-20, 70-30, நவ் பார்த்தீங்கன்னா 60-40 சஜஸ்டட் மெயின்டெனன்ஸ் டு டெவலப்மெண்ட் ரேஷியோ. புரியுதா? இது அப்படி மெயின்டெனன்ஸ் வந்து வர 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 இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துருக்கு. ரீஒர்க் ஆல்சோ இஸ் வில் பி தேர். ஸோ தேர் இஸ் அ 30-40% எஃபோர்ட் ஸ்பெண்ட் ஆன் ரீஒர்க். இங்கே பாருங்க,
ஒரு ப்ராஜெக்டோட லைஃப் சைக்கிள் இப்போ ஒரு 100% எடுத்துக்கோங்க. ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இல்ல ஒரு ₹100 செலவு பண்றீங்க, இல்ல $100 செலவு பண்றீங்க, இல்ல ஒரு 1 crore செலவு பண்றீங்கன்னா, அதுல 30-40% your effort spend on rework your software. Then 30-40% of development cost spend on rework. புரியுதுங்களா? அந்த காஸ்ட் இது ரெண்டுமே சொல்றான். டைமிங்கும் உங்களோட காஸ்டிங்லயும் டெவலப்மெண்ட் காஸ்ட் ஸ்பெண்ட் ஆன் ரீஒர்க்ல நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். இதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்? இந்த ரீஒர்க்கை கம்மி பண்ணும். இந்த 30-40 அப்படிங்கிறத ஒரு நார்மலா என்னவா இருக்கணும்? ஒரு 10-20% இருக்கணும். இருந்தா குட். இதை நீங்க கம்மி பண்ணும் அப்படின்னா நீங்க சாஃப்ட்வேர் டெவலப் பண்றீங்க இல்லையா அந்த கம்பெனி, அந்த மெத்தடாலஜி, அந்த டெஸ்டிங், அந்த டிசைன், ஃபர்ஸ்ட் ரிக்யர்மெண்ட் வாங்குறது. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம், அந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கஸ்டமர் தூரி 3 பேர் ஆடுற மாதிரி அது பாசிபிளே இல்லை. நீங்க அந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நீங்க கேட்கறதே டிஃப்ரெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி அவங்களுக்கு எக்ஸாக்டா என்ன வேணும் அப்படிங்கறத நீங்க தெளிவா கேட்டிருக்கணும். கேட்டு நீங்க தெளிவா எஸ்ஆர்எஸ் வாங்கிட்டாலே உங்க கோடிங்ல வந்து உங்களுக்கு கம்மியாயிக்கும். இந்த ரீவொர்க் வராது. அப்ப அது யாரோட ஸ்கில் அப்படின்னா உங்களோட ஸ்கில். நீங்க அங்க அனுப்புறீங்க இல்லையா சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட், அனலிஸ்ட், அந்த ஆன்சைட்டுக்கு போறாங்க இல்லையா, அவங்க வந்து அதை ப்ராப்பரா கேட்டு வந்து உங்க டீமுக்கு சொல்லியிருக்கணும். ஸோ அவங்களுக்கே புரியல. அப்ப அந்த டொமைன், அதனால தான் சொல்றது, அந்த டொமைன் நாலேஜ் உள்ளவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. ஸோ ஹியூஜ் சேலரி வித் கம்பெனி பேயிங் ஃபார் தி அனலிஸ்ட். ஏன்னா அவங்க தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க கஸ்டமர் கிட்ட போய் என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்கறதுனால. ஸோ திஸ் வாட் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் டயக்ராம் காட்டிட்டு பின்னாடி ப்ரீவியஸ்க்கு போனேன். இப்போ நான் ப்ரீவியஸ் தியரிக்கு இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாருங்க. ஸோ இவங்க இந்த கஸ்டமர் இப்படி சொல்லுவான், பட் நீ கேட்டு இப்படி டிசைன் பண்ற இல்லையா, நீ ப்ராப்பரா இந்த ப்ராஜெக்ட் லீடர் இருக்காங்களே, சிஸ்டம் அனலிஸ்ட் இல்ல உங்க ப்ராஜெக்ட் லீடர் யாரு அங்க ஆன்சைட் போறாங்களோ அவங்க நிறைய மெத்தட் இருக்கு அவங்க கிட்ட அனலைஸ் பண்ற கொரிஸ். அப்புறம் டாப் லெவல் டு அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ல இருந்து சூப்பர்வைசர்ல இருந்து அந்த கம்பெனியோட ஹெட் ஓனர் வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்க மீட்டிங் போட்டு அனலைஸ் பண்ணி என்ன உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத நீங்க தெளிவா கேட்டு டாக்குமெண்ட் பண்ணணும். நீங்க தெளிவா கேட்டிருந்தாலே நீங்க இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்க மாட்டீங்க. நீங்க பாருங்க இந்த டயக்ராம்ல இந்த சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் லீடரு ஆக்சுவலா அவனுக்கு எப்படி வேணும், அவனுக்கு இந்த மாதிரி தான் தூரி வேணும். கடைசியா அவன் இந்த மாதிரி தான் கேட்கிறான். பட் அவன் சொல்றது இந்த மாதிரி சொல்லியிருப்பான். பட் நீங்க கேட்டு கட்டுனதே தப்பு. மரத்தை வெட்டுற மாதிரி வந்துச்சு. அதனாலதான் உங்க அனலிஸ்ட் மரத்தை வெட்டி தூக்கிட்டாரு. பட் மரத்தை வெட்டி தூக்குனா பாசிபிள் இல்லைன்னா ப்ரோக்ராமர் என்ன பண்ணிட்டாரு, தூரி கீழே விட்டார். நம்ம இதான் கோடிங் நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர். மரத்துல கட்டணும், 2 கயிறு இருக்கணும். ஏன்னா கான்செப்ட் 2 கயிறு இருக்கணும், மரத்துல கட்டணும். ஓகேவா? தூரி தொங்குட்டு இல்லைங்க, தூரியை ஆட முடியாது. பட் நம்மால என்ன சொல்றாரு, கஸ்டமர் நாங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கோம்னு சொல்றாரு. பட் டாக்குமெண்டேஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு, மரத்தையும் காணும் தூரியும் காணும். பட் நம்மால இன்ஸ்டால் பண்ணால என்ன போயிருக்காரு, ஏன்னா கோடிங் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஏன்னா ஒரு கிளையில ஒரு கயிறை மட்டும் தொங்குட்டு வந்துட்டாரு. அங்க தூரியும் காணும், ஆட முடியாது. இவர் பே பண்ணிட்டாரு. நம்ம சப்போர்ட் சிஸ்டம் போய் என்ன வந்துருச்சு, மரத்தை கொண்டு போய் கட்டையை வச்சுட்டு வந்துருச்சு. ஏன்னா மரத்தவே இல்லையே, தூரி மட்டும் எங்கடா கட்டுறது. பட் ஃபைனலா வேணும் நீங்க இதெல்லாம். அப்ப இதெல்லாம் என்ன பண்ணும், புரியுதா? எப்படி இந்த மாதிரி ஆகுங்க பாருங்க. கஸ்டமர் இந்த மாதிரி சொன்னது, ஆனா அவருக்கு இந்த மாதிரி வேணும். செயல்குட்டி தண்ணி கொஞ்சம் கொண்டாமா, புரியுதா? கஸ்டமர் நான் ஸ்கிரீன் இந்த டிரா பண்றது தெரியுதா? தெரியுது சார். கஸ்டமர் இந்த மாதிரி வேணும், அதாவது அவருக்கு இந்த மாதிரி வேணும், பட் அவர் சொன்னதை பாருங்க இந்த மாதிரி. அப்ப நம்மால ஆர்கிடெக்ட், நம்ம அனலிஸ்ட், நம்ம ப்ரோக்ராமரு, நம்ம பிசினஸ் ஏஜென்ட் போய் எங்க சொன்னது, நம்ம டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி இந்த மாதிரி ஃபைனலாக ஆகும் அப்படின்னா லாட் ஆஃப் ரீஒர்க். புரியுதா உங்களுக்குள்ள? பட் இந்த ரீஒர்க் கஸ்டமர் காசு கொடுக்க மாட்டான். உங்க கம்பெனியோட பொறுப்பு. நீ அவங்க ப்ராப்பரா கேட்காம ப்ராப்பரா கோட் பண்ணாம பண்றதுனால இதை நீங்க தான் ரீஒர்க் பண்ணணும். ஸோ இதுல தான் பட்ஜெட்டிங், இதுல தான் இன்வால்வ்மெண்ட், இது எல்லாமே இருக்கு. Clear? So this is what the software engineering, software development challenges we have. So how இதை எப்படி பண்றது? So basic problem என்ன? What is the basic problem? User need. ஓகேவா? ஏன்னா யூசர் நீடுங்கிறது ஒரு கான்செப்ட். அவன் எனக்கு இந்த மாதிரி வேணும். ஏன்னா இதுல இன்வால்வ்மெண்ட் வந்து என்ன, ப்ரோக்ராம் பண்ணி மெஷின் நெட்வொர்க்ல போட்டு இன்டர்நெட் போட்டு அதை அவனுக்கு சொல்லணும்.
So you have to do a lot of steps to create a software. கடைசியா இந்த software has to satisfy your user need. This is what general problem in any software development or software engineering. Okay, so the challenges பார்த்தீங்கன்னா producing a software to satisfy the user needs. The challenges என்ன நம்ம கையில் இருக்கிறது as a software engineer. The problem of producing software to satisfy user needs drive the approaches used in software engineering. Other factors: scalability, productivity, quality, consistency, rate of change. So இதெல்லாமே other thing also we should consider. What is scale? Scaling. So software engineering must deal with problem of scale. Method of solving small problem do not scale up for large problem. So other industries in software problem tend to be large. So scales என்னென்னலாம் பிரிச்சுக்கலாம்? Small, medium, large, very scale. So your software engineering method, you are going to apply some method, it must be scalable. So two dimension, two clear dimension in this. One is engineering method, இன்னொன்னு project method, project management. So for small, both can be informal or ad hoc. Ad hoc அப்படின்னா இமீடியட்டா நீ டிசைன் பண்றது. ஸோ இதுக்கெல்லாம் பெரிய மெத்தட் எல்லாம் இல்லாமல் ஒரு ஸ்மால் ப்ராப்ளத்தெல்லாம் அப்படி பண்ணிக்கலாம். பட் லார்ஜராக இருக்குன்னா both have to be formalized. Some method, some application should be applied. So scalability-ல பாருங்க, you have a informal and formal. You have formal. என்னது? Software project management and the development methods. So small projectக்கு வந்து formula, informal இருந்தா போதும். பட் இதே larger complex projectக்கு வந்து you have to apply some formal methods. அப்பதான் நீ ஸ்கேல் பண்ண முடியும். Scalability. அளவு எதுவுமே நீங்க இப்போ நீங்க காலேஜ் வர்றீங்க, எம்எஸ்சி 2 years, சம் ஸ்கேலபிலிட்டி. லாஸ்ட் செமஸ்டர் ப்ராஜெக்ட் 3 செமஸ்டர், ஒவ்வொரு செமஸ்டர் எவ்வளோ சப்ஜெக்ட், ஒரு செமஸ்டருக்கு 6 months, ஒரு செமஸ்டரில் தியரி இருக்கும், லேப் இருக்கும். ஸோ சம் ஸ்கேலபிள். ஏன்னா டோட்டலி நீங்கள் பார்த்தீங்கன்னா 120 credits அப்படின்னு யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 4 credit, 5 credit, 3 credit, 2 credit இருக்கும். ஸோ தேர் ஷுட் பி சம் ஸ்கேலபிள் டு. இல்லாட்டி நீ எம்எஸ்சிங்கிறது எப்படி கொடுப்பாங்க? 2 yearsல என்ன பண்ணும்? ஓகே, அப்போ எம்சிஏ 3 years இல்லை எம்சிஏ இப்போ 2 years வந்துருச்சு. வாட் ஸ்கேலபிலிட்டி? ஸோ எனி சாஃப்ட்வேர் யூ மஸ்ட் ஹேவ் அ scalability. What is scalability? The illustration, the issue of scale is counting the number of people in room versus taking a sense. That's an important. Scale என்ன? எவ்வளோ பேரை நீ இன்வால்வ் பண்ற? That's an important. For example, some example பாருங்க, சைஸ். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க, Perl, Apache ஆர் லினக்ஸ் ஆர் எக்ஸ்பி. ஸோ சாஃப்ட்வேரில் எவ்வளோ கோட்? 980 kilo lines of code. Perl at 320, Apache 100, Linux 30,000 kilo, Windows XP 40,000. லாங்குவேஜஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் இங்கே, புரியுதுங்களா? ஸோ இது என்ன சொல்கிறோன்னா, இந்த சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, பெர்ல், அப்பாச்சி, லினக்ஸ் ஓஎஸ், விண்டோஸ் எக்ஸ்பி, இது இவ்வளோ ஸ்கேலபிலிட்டி என்ன, எவ்வளோ கிலோ லைன்ஸ் ஆஃப் கோடு, என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க? விண்டோஸ் எக்ஸ்பி C++, லினக்ஸ் C++, அப்பாச்சி C and SH ஷெல் ஸ்கிரிப்ட், பெர்ல் C, பெர்ல் and SH, இது ஒரு கம்பைலர். ஓகேவா? ஸோ ஸ்கேல், யூ அண்டர்ஸ்டாண்ட், ஸ்கேல் இஸ் நத்திங் பட் large, formal and informal, small project informal, big project large scale. Scale is nothing but kilo lines of code. Then productivity, cost and schedule. This is important. ஏன்னா உங்க ப்ராஜெக்ட் பேசிக்லி ஆன் காஸ்ட். இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் ட்ரிவன். நீ எனி ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க, இந்த ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நீ ஒரு காஸ்டிங் பண்ணிருப்ப, அந்த காஸ்டிங்ல முடிக்கணும் அப்படின்னா ஷெட்யூல்ல நீ பண்ணிருக்கணும். நீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் வாங்கி 6 மாசத்துல முடிக்க வேண்டியது 1 வருஷம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஷெட்யூல் ஓவர்லாப்ஸ் ஆகிடும், கஸ்டமருக்கும் அது டிலே. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த டைமுக்கு மேலே முடிச்சு கொடுக்கலன்னா அவன் பெனால்ட்டி போடுவான், கொடுக்குற பணத்தில் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகும். நீங்கள் ஒரு பேங்கிங்கில் ஒரு 6 மாதத்துக்குள்ள நீ முடிக்கணும், ஏன்னா 6 மாதத்துக்கு மேலே நீ இழுத்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும். புரியுதா? ஸோ உங்களுக்கு அப்புறம் மெனி ப்ராஜெக்ட் ஆர் ட்ராப்ட் அவுட் பிகாஸ் ஆஃப் ஷெட்யூல் டிலே ஆகிறதுனால. நீ அந்த ஷெட்யூல் முடிக்கலன்னா அவன் ட்ராப் பண்ணி வேற ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டு போயிடும். ஏன்னா அதுக்கு மேலே அவன் காஸ்டிங் உனக்கு கொடுத்து நீ அதை கொண்டு வந்துட முடியாது இல்லையா? ஸோ தி காஸ்ட் இஸ் மெயின்லி மேன் பவர் காஸ்ட் மெஷர்ட் இன் பர்சன் மந்த்ஸ். ஷெட்யூல்
months, weeks. Very important in business, in schedule. இந்த டிலே ஓவர் டியூ ஆச்சு, ஷெட்யூல் டிலே ஆனாலே உனக்கும் பட்ஜெட்டிங் ப்ராப்ளம். ஏன்னா நீ அந்த இவ்வளவு ப்ரோக்ராமரை வச்சு பண்ணிடலாம், நீ ப்ராஜெக்ட் வாங்கியிருப்ப. அதுக்கு மேல போனா யூ வில் பி. என்னாச்சு அழகிரி சங்கர்? யூ ரைஸ் த ஹேண்ட். எனி டவுட் சங்கர்? ஓகே. ஸோ ஷெட்யூல் வந்து மந்த்ஸ் அண்ட் வீக்ஸ் நீங்க எக்ஸ்ட்ரா போகும்போது போத் உங்களுக்கும் நீங்க ப்ரோக்ராமரை வச்சு அவனுக்கு பணம் கொடுத்து நீங்க பட்ஜெட் பண்ணதுல லாஸ் ஆயிடும். அவங்க அதுக்கு மேல பொறுத்துட்டு இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசையும் கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் அ பிக் கன்ஸ்டர்ன் கான்டெக்ஸ்ட். காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் cannot be separate. It is a parallel activity. Okay, va? It's a parallel activity. So the productivity, both cost and schedule. Okay. The approaches used in software engineering must deliver a high productivity. Quality, always. You have to give the qualities. அதுக்கு நான் கம்மி பட்ஜெட்ல உங்களுக்கு குவாலிட்டி இல்லாத சாஃப்ட்வேர் கொடுக்குறேன்னாலும் அவன் ஒத்துக்க மாட்டான், அவன் வாங்க மாட்டான். அதுவும் காம்ப்ரமைஸ் ஆகும். டெவலப்பிங் ஹை குவாலிட்டி இஸ் அ பேசிக் கோல். குவாலிட்டி அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பொறுத்த டிஃபைன் பண்ணுறதும் கஷ்டம். என்ன வச்சு குவாலிட்டிங்கிற? ஹவு போத் சாஃப்ட்வேர் ஆர் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி, தென் வாட் இஸ் தி குவாலிட்டி ஆஃப் சாஃப்ட்வேர்? யூ ஹாவ் டு மெஷர். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ட்ரிவன் பை 3 மேஜர். என்னென்ன பாருங்க. ஆல்ரெடி காஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் திங் காஸ்ட், செகண்ட் ஷெட்யூல், தேர்ட் குவாலிட்டி ஆல்சோ. இதில் எதுவும் காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. நான் குயிக்காக தர்றேன், குவாலிட்டி இல்லாமல் தர்றேன்னாலும் ஹி ஓன் அக்செப்ட். இல்லை நான் கம்மி காஸ்ட் கொடுங்க, நான் இந்த குவாலிட்டிக்கு தரேனாலும் தே பே ஆன் ஷெட்யூலில் குவாலிட்டி சாஃப்ட்வேர் யூ ஹேவ் டு ப்ரொடியூஸ். ஓகேவா? ஸோ திஸ் அ மாடல் ஃபார் ஐஎஸ்ஓ. ஸோ இதில் என்னென்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் டிஃபைனிங் சம் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட். என்னென்னலாம் இருக்கணும் ஒரு சாஃப்ட்வேர் குவாலிட்டியில்? யுவர் சாஃப்ட்வேர் ஆல் தி ஃபங்க்ஷனாலிட்டி, ரிலையபிள், யூசபிள், எஃபெக்டிவ், மெயின்டெனபிலிட்டி, போர்ட்டபிலிட்டி. ஸோ திஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். What are the software engineering ISO standard for 6 attributes? ஸோ அவங்க இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் இருக்கணும், ரிலையபிளாக இருக்கணும், யூசபிளாக இருக்கணும், எஃபெக்டிவாக இருக்கணும், மெயின்டெனபிலிட்டியாக இருக்கணும், போர்ட்டபிளாகவும் இருக்கணும். ஓகேவா? ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஃபங்க்ஷனாலிட்டி, சிஸ்டபிலிட்டி, அக்யூரசி, ரிலையபிலிட்டி, ட்ரஸ்ட்வர்த்தி. நீ அந்த சாஃப்ட்வேர் என்ன முக்கியம், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெயிலியரே ஆகக்கூடாது. ஃபெயிலியர் ஆனால் அடுத்த பார்ட் வந்து அதை நீங்கள் ஒர்க் பண்ண. யூசபிள், ஸோ எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டியாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சில பேருக்கு மட்டும் தான் அந்த கம்பெனியில் யூஸ் பண்ண முடியும், லோ லெவல் பீப்புள் எல்லாம் அதை யூஸ் பண்ண முடியலன்னா சாஃப்ட்வேர் வேஸ்ட். நீ வந்து நல்ல கோடிங் பண்ணி நல்ல ஜியூஐ பண்ணியும் யூசபிள் இல்லாமல் இருந்தாலும் வேஸ்ட். ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி, லேர்னபிலிட்டி, ஆப்ரேட்டபிலிட்டி. தி கேப்பபிலிட்டிஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், லேர்ன் அண்ட் யூஸ், அண்ட் ஆல்சோ எஃபிஷியன்சி. கண்டிப்பாக எஃபெக்டிவாகவும் இருக்கணும். தென் மெயின்டெனபிலிட்டி, சேஞ்ச். நீ ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னா அதுக்கு ஆப்ஷன் நீ அங்கேயே கொடுத்துருக்கணும். நீ ஒவ்வொரு வாட்டியும் போய் டெவலப்பரை கூப்பிட்டு இது என்ன பண்ணுன்னு கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் அவங்க சாஃப்ட்வேர் அவங்க லைக் பண்ண மாட்டாங்க. அது இட்ஸ் நாட் அ குட். அண்ட் ஆல்சோ டெஸ்டபிள் அண்ட் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஆல்சோ போர்ட்டபிள். நீ இந்த உங்கள் மிஷினை மாற்றுறீங்க இல்லை ஓஎஸை மாற்றுறீங்க, சாஃப்ட்வேர் ஷுட் ரன் ஆன் ஆல் டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபைடு என்வரான்மெண்ட்ஸ். போர்ட்டபிள் அப்படிங்கிறது என்ன? எல்லா என்வரான்மெண்ட்லையும் உங்கள் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுற மாதிரி நீ டெவலப் பண்ணி கொடுக்கணும். ஸோ தீஸ் ஆர் தி 6 ISO ஸ்டாண்டர்ட் quality standards. ISO quality standards. What is it? ISO quality. அடுத்தது பாருங்க. This is a quality only. So reliable, normalized quality, just we'll see. Then consistency and repeatability. Sometimes a group can deliver one good software system, not a second. So your system should be consistent. How ensure the success can be repeated? Okay. So you have to follow some framework to maintain the consistency and repeatability. So either international organization ISO is a standard available in the market, in the company. So you have to follow either ISO அல்லது some CMM level. இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா you heard about CMM level 1, 2, 3, 4, 5 level CMM கம்பெனி. ISO ஸ்டாண்டர்டுங்கிறோம்ல CM. அப்படின்னா அந்த கம்பெனியில் இந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணி அவங்க சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்க. அதை வந்து நீங்கள்
பண்ணணும். Then rate of change. It's not only constant in business in change, because it must change to support the changing business needs. ஏன்னா நீ ஆரம்பிக்கும் போது நான் ஆரம்பிச்சிட்டேன், நான் அதை மாற்றவே மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 6 monthsலேயே அவன் ரூல்ஸ் மாறி இருக்கும், கவர்மெண்ட் மாறி இருக்கும், ரெகுலேஷன் மாறி இருக்கும். ஸோ ஆல்வேஸ் யூ ஷுட் அக்செப்ட் தி கொஸ்டின் அண்ட் பி சேஞ்ச். See the triangle. குவாலிட்டி எப்படி மெஷர், குவாலிட்டி அப்படிங்கிறது என்ன, இந்த மூணும் சேர்ந்து, அதாவது ஸ்கோப்லேயும் இருக்கணும், ரிசோர்ஸ் காஸ்ட் அண்ட் பட்ஜெட்டுக்குள்ளே வரணும், டைமுக்குள்ளேயும் கொடுக்கணும். ஸோ இந்த மூணுமே யூ ஹாவ் டு பேரலலி மெயின்டைன் இன் யுவர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. யூ ப்ரொடியூஸ்ட் அ குட் சாஃப்ட்வேர் டு தி இண்டஸ்ட்ரி. இங்கே பாருங்க, இந்த ப்ராஜெக்டில் இப்போ இந்த நாட்டில் இப்போ நம்ம ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, 15% ஆஃப் தி ப்ராஜெக்ட் ஆர் கேன்சல்டு பிஃபோர் த டெலிவர். அதான் நடந்துட்டு இருக்கு ஐடியில். நீங்க 100க்கு 15 ப்ராஜெக்ட் வந்து டெலிவரி பண்றதுக்கு முன்னாடியே கேன்சல் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாதனால. A study 1024 IT projects cited scope managementல related to serial practice in single largest contribution factor. இதுல பாத்தீங்கன்னா 82% of the projects and was cancelled. இது failure. புரியுதா? So this is more important. இன்னொரு லேட்டா ப்ராஜெக்ட் இஸ் டெலிவர் லேட், ஓவர் பட்ஜெட்டிங்ல பார்த்தீங்கன்னா 51% ஆஃப் தி ப்ராஜெக்ட் ஆர் கேன்சல்டு, சிவியர்லி ஓவர் பட்ஜெட் ஆர் லேட். புரியுதுங்களா? 15% என்னவா இருந்தது இங்க, பிகாஸ் ஆஃப் கேன்சல்டு, டெலிவரி பண்றதுக்கு முன்னாடியே. இது வந்து ஓவர் பட்ஜெட்டிங். இன்னொரு பாருங்க, புவர் குவாலிட்டி சாஃப்ட்வேர். இதனாலையும் தேர் இஸ் லாட் ஆஃப் delivery more functionality than time, poor quality software. Then under delivery, team fails to deliver all the required functionality. So the மூணுமே parallel you have to take it for any industry, software industry. So இதெல்லாம் overcome பண்றதுக்கு என்ன சார்? There are lot of software methodologies available. You should focus mostly on process for achieving the goal by systematic. Okay, so what is methodology? You should design of a proper process, and their control is the key challenge in software engineering phases. Software process is a equivalent of manufacturing. நீ எப்படி ஒரு மோட்டார் மேனுஃபேக்சர் பண்ற, ஒரு மோட்டார் மேனுஃபேக்சர், இப்போ நீங்கள் டெக்ஸ்மோ எடுத்துக்கோங்க, ஒரு மோட்டார் ஒய் டெக்ஸ்மோ இஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டாக எடுத்திருக்கான், வேர்ல்டு ஃபுல்லாக அவன் பண்ணுறான். இப்போ நீ டெக்ஸ்மோ மோட்டார்ஸ், நிறைய மோட்டார்ஸ் இருக்கு இல்லையா, கேஎஸ்பி, அது இது லொட்லஸ். நீங்கள் கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் இஸ் ஏ ஹப் ஃபார் டெவலப்பிங் அண்ட் மோட்டார்ஸ் அண்டு இதெல்லாம். அதில் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கான். வை அப்படின்னா, பிகாஸ் அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இஸ் இம்பார்ட். நீ எப்படி அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் டெஸ்டிங் ஒரு ஃபஸ்ட்டு இதுலேருந்து பார்ட்லேருந்து கடைசியாக சம்பில் போட்டு இவ்வளோ ஃபீட் 1000 ஃபீட்டில் நீங்கள் இந்த வாட்டர் வரணும்னா அதை டெலிவரி இவ்வளோ ஃபீட் வரைக்கும் அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாம் ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி, அந்த எக்யூப்மெண்ட்லேருந்து டெஸ்ட் பண்ணி, ஈவன் ஸ்டில் நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா அந்த ஒரு தனி டீமே போட்டிருப்பான். அவன் அந்த இடத்துல வந்து ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அதை வந்து ரெட்டிஃபை பண்ண பார்ப்பாங்க. ஃபர்தராக அது வந்து ரெட்டிஃபை பண்ணாமல் இது வராமல் இருக்கணும் அப்படின்னா. சேம் கைண்ட், நீ எப்படி ஒரு நார்மல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, அதே மாதிரி தான் சாஃப்ட்வேரையும் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் கோட் பண்ணிட முடியாது. தேர் இஸ் லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ் அவைலபிள். So there is a lot of software methodologies available. So summary in first problem definition la pathina, the problem domain in software engineering is an industry strength. It compromises on program, documentation and data. இந்த மூணுமே ரொம்ப important. And more provides the systematically developing software. The main goal is to achieve high quality and productivity. Quality liye enna இன்னொரு வேர்ட் பாருங்க, high quality. That's the main goal of your software engineer. Okay, you understand what is software engineering now? What is going to study? What is the challenges in software engineering? Already I put this PPT in your Google Classroom. Just go through it. This is the main challenge. So far theory நம்ம டிஸ்கஸ் பண்ணது
இதை வச்சு தான் இதைத்தான் பின்னாடி ரெட்டிஃபை பண்ணி உள்ளுக்கு கொண்டு இது மாதிரி ப்ராப்ளம் வராமல் நீங்கள் யூ ஹேவ் டு டெவலப் அண்ட் சாஃப்ட்வேர். Are you able to follow? Yes, sir. Yes, sir. Now we'll see bookல இப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டர் நம்ம இதுதான் பார்த்துட்டு இருந்தோம். ப்ராப்ளம் டொமைன், சாஃப்ட்வேர் சேலஞ்சஸ் அண்ட் ஸ்கேல்ஸ், quality, productivity, consistency, repeatability, change. Then what are the software engineering approaches? Okay. We'll continue further. இல்ல போதுமா? கிளாஸ்ல பார்த்துக்கலாமா? Now we'll see what are the process models and etc. பார்க்கலாம் சார். Because online class தானே. Just listen. Okay. So next we see what is software process. Software process model. What is software process? A structured set of activity. Software process is nothing but a structured set of activity it required to develop a software system. Many different software process அவங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா மெனி ஃபேஸஸ் இருக்கு. பட் காமனாக இந்த ஃபேஸஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பெசிஃபிகேஷன் ஆர் டிஃபைனிங் வாட் தி சிஸ்டம் ஷுட் டூ. யாரு அந்த டயக்ராம் வச்சுக்கோங்க. நம்ம அனலிஸ்ட் போறாரு இல்லையா, நம்ம அனலிஸ்ட் ஆர் ஹூ ஆர் கோயிங் ஃபார் ஆன்சைட். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வாங்கியிருக்கீங்க, அந்த கம்பெனி இப்போ ஹெல்த் கேர், இப்போ கேஎம்சிஹெச் ஆர் சம் ஹாஸ்பிட்டல், இல்லை உங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா அந்த கம்பெனிலேருந்து எல்லாரும் வர மாட்டாங்க. அவங்க ஒரு டீம் போட்டிருப்பான். அந்த டீம் உங்கள் என்ன ஆக்சுவலாக உங்ககிட்ட வேணும் அப்படின்னு உங்கள் ப்ராப்ளத்தை எக்ஸாக்டாக ஸ்பெசிஃபை பண்ணும். டிஃபைனிங் வாட் தி சிஸ்டம் டூ, இதுதான் கிரிட்டிக்கல் ஒர்க். இதை ப்ராப்பராக பண்ணிட்டாங்கனாலே ரிமைனிங் உங்கள் கோடிங்கில், உங்கள் டெஸ்டிங்கில், உங்கள் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் ப்ராப்ளம் வராது. அவங்களும் ப்ராப்பராக பண்ணியிருப்பாங்க. அவனுக்கு தூரி அதே மாதிரி ஓரளவுக்கு அது மாதிரி கட்டி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் சாஃப்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனை எடுத்துட்டு, இது எல்லாமே இன்டர்ரிலேட்டட். இந்த ஸ்பெசிஃபிகேஷனை எடுத்துட்டு நெக்ஸ்ட் யுவர் டிசைனர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டீமை எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, அனலிஸ்ட் தனியாக இருப்பாங்க, தென் டிசைனரோட ஒர்க் என்னன்னா, அவன் ஸ்பெசிஃபிகேஷனை வச்சுட்டு எஸ்ஆர்எஸை வச்சுட்டு தே வில் டிசைன் டேட்டா பேஸ், கோடிங் என்ன மாதிரி இருக்கணும், இது எல்லாமே உங்களுக்கு அவன் டிசைன் பண்ணி கொடுத்துருவான். ஸோ ஒன்ஸ் டிசைன் எடுத்துட்டு கோடிங் பாருங்க, கோடிங்க்கு இங்கே ஃபேஸே போடல, ஏன்னா கோடிங் இங்கே மேட்டரே இல்லை. நான் தான் சொன்னேன், நீங்கள் ஒர்க் பண்ண அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், 3 years படிச்சிருந்து 6 மாதம் ஒரு சாஃப்ட்வேரை பற்றியும் கம்யூனிகேஷன் இருந்த கோடிங் டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருந்தாலே, ஏன்னா டிசைன் பண்ணி கொடுக்குறது கோட் பண்ணுறது தான். அவனுக்கு அந்த ஃபார் லூப் போட்டு அந்த ரிப்போர்ட் எழுதி அந்த எங்கே என்ன எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே போதும். அதனால கோடிங்க்கே இங்கே தனி கிடையாது. கோடிங் இங்கே ஒரு ஒர்க்கே இல்லை. டிசைன் ப்ராப்பராக இருந்தால் அதை கோடிங் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். டிஃபைனிங் தி ஆர்கனைசேஷன் ஆஃப் தி சிஸ்டம் அண்ட் இம்ப்ளிமெண்டிங். அடுத்த டீம் பாருங்க, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஒரு டீம் போட்டிருப்பாங்க. தென் தேர் இஸ் அ செப்பரேட் பீப்புள் ஆர் செப்பரேட் ஃபேஸ் ஆர் செப்பரேட் ஒர்க் ஃபார் வேலிடேஷன். நீ ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு டிசைன் பண்ணி கோட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி தர்றீங்க இல்லையா, அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேலிடேட் பண்ணணும். செக் இட் டஸ் வாட் தி கஸ்டமர் வாண்ட்ஸ். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்போ தான் அந்த தூரி மேட்டரே அவனுக்கு வருது. அவனுக்கு சிங்கிள் தூரியில் ஒரு ரவுண்ட் கட்டி அவனுக்கு ஆடணுங்கிறதே அவன் கிட்ட கேட்கும்போது தான். பட் அவன் சொல்லும்போது வேற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அந்த வேலிடேஷன் தான் அதை நம்ம கண்டுபிடிப்போம். வேலிடேஷனில் கண்டுபிடிச்சு திருப்பி அதை நம்ம மாற்றிடும். தென் எவாலுவேஷன், சேஞ்ச் தி சிஸ்டம் இன் ரெஸ்பான்ஸ் டு சேஞ்ச் தி கஸ்டமர். அவன் என்ன மாடிஃபை பண்ணியிருக்கான், வேலிடேட் பண்ணும்போது ஒன்று சொல்லுவான் இல்லையா, அதை மாடிஃபை பண்ணியிருக்கமா அப்படிங்கிற. ஓகே, ஸோ திஸ் ஆர் ஸ்பெசிஃபிகேஷன், டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், வேலிடேஷன் அண்ட் எவாலுவேஷன்.
So for this you have to create one process model. Is an abstraction model அப்படிங்கிறது என்ன? It is abstract representation of a process. அதுல என்ன இருக்கும்? It represents the process from some particular perspective. Then on the process description all the activities, when we discuss the process, we usually talk about activities in these process such as என்ன model, என்ன design, user interface, என்ன டேபிள், என்ன கோடிங், என்ன டைப் ஆஃப் டெஸ்டிங் அப்படிங்கிறத ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இட் இஸ், தி ப்ராசஸ் டிஸ்கிரிப்ஷன் மே இன்க்ளூட் ப்ராடக்ட் விச் ஆர் தி அவுட்கம் ஆஃப் அ ப்ராசஸ் ஆக்டிவிட்டி அண்ட் வாட் ஆர் தி ரோல்ஸ் விச் ரிஃப்ளெக்ட் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி பீப்புள் இன்வால்வ்ட் இன் தி ப்ராசஸ் அண்ட் ப்ரீ அண்ட் போஸ்ட் கண்டிஷன்ஸ். ஓகேவா, முன்னாடி அது முடிச்சதுக்கு அப்புறம் அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணியிருக்கணும். So this plan driven process or process for all the process activities. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அஜைல், இப்படின்னு கூட சொல்லலாம். அஜைல் அப்படிங்கிறது இன்க்ரிமெண்டல், ஈஸியர் டு சேஞ்ச். இது லேட்டர் வில் சி வாட் ஆர் தி மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் இதுக்கு போயிடும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல இது வந்து என்னன்னா காமனா ப்ராக்டிஸ் பண்றது என்ன அப்படின்னீங்கன்னா, வாட் ஆர் தி சாஃப்ட்வேர் ப்ராசஸ் மாடல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன், ஈஸியஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட்டர்ஃபால் மாடல். ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் யூஜியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கும்போது. எனிஒன் ஹேட் அபவுட் வாட்டர்ஃபால் மாடல்? வாட்டர்ஃபால் மாடல். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். இதுதான் வாட்டர்ஃபால் மாடல். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது திஸ் லைக் தண்ணி ஒழுகிற மாதிரி, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபர்ஸ்ட் என்ன, ஃபர்ஸ்ட் ரிக்குயர்மெண்ட். நீ என்ன ரிக்குயர்மெண்ட்டை டிஃபைன் பண்ணிடணும். அந்த ரிக்குயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி சிஸ்டம் அண்ட் சாஃப்ட்வேர் டிசைன், டேபிள் டிசைன், அது எல்லாமே வந்துடும். தென் இதை வச்சு கோடிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் யூனிட் டெஸ்டிங். யூனிட் டெஸ்டிங் அப்படின்னா மாடியூல், ஏன்னா நம்ம சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்ன, நாட் அ சிங்கிள் ப்ராஜெக்ட், இட்ஸ் அ சோ மெனி மாடியூல்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாடியூல்ஸ் எல்லாமே தனித்தனியாக ஒர்க் ஆகும். அதெல்லாம் இன்டகிரேட் பண்ணி டோட்டல் சிஸ்டம் டெஸ்டிங் பண்ணும். தென் யூ வில் கோ ஃபார் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ இதில் என்ன வாட்டர்ஃபால் அப்படின்னீங்கன்னா, எந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் டிஃபால்ட் ஆகுதோ அதை திருப்பி போய் இங்கிருந்து வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டகிரேஷனில் சம் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க, எகெயின் யூ கோ பேக் அண்ட் ரீரிக்வயர்மெண்ட்டை மாற்று, சிஸ்டமை மாற்று, இம்ப்ளிமெண்ட் பண்ணி திருப்பி வா. தென் இது ஓகே அப்படின்னு, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஓகே அப்படின்னீங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு போங்க. லைக் தண்ணி பாய்ச்சுற மாதிரி ஸ்டெப் மேலே, ஸ்டெப் 1லேருந்து 1 by 1. திஸ் அ சிம்பிள் வாட்டர்ஃபால் மாடல். பிளான் ட்ரிவன் மாடல், செப்பரேட் அண்ட் டிஸ்டிங்க் ஃபேஸஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா தனித்தனி, ஒவ்வொன்றுக்கு தனித்தனி ஃபேஸ், ஸ்பெசிஃபிகேஷனுக்கு தனியாக, டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக. ஹெவிலி ஓரியன்டட் டுவர்ட்ஸ் டாக்குமெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷனுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஏன்னா ரெக்யர்மெண்ட்ல என்ன இருக்குங்கிறத பின்னாடி நீ ரீஇன்ஜினியரிங் திருப்பி நீ டெவலப் பண்ணோன்னா அதை நீ அங்கே வந்து பார்க்கணும். ஏன்னா டாக்குமெண்டேஷன் வச்சு தான் மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா உங்கள் ப்ராஜெக்ட் டீமில் யாரும் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா, ஏன்னா ஹியூஜ் ப்ராஜெக்ட், அதை டாக்குமெண்ட் பண்ணியிருந்தா தான் அதில் அங்கே வந்துடும். தென் ப்ரோக்ரஸ் ஆஃபன் மெஷர்ட் த்ரூ டாக்குமெண்டேஷன். அதை நான் சொன்னேன், டாக்குமெண்டேஷன் வச்சு தான் அவங்க நெக்ஸ்ட்டுக்கே போவாங்க. ஓகேவா, கிராண்ட் சார்ட்ஸு, லுக் ஸ்டெப் அப்ரோச்சு, லிட்டில் சேஞ்ச் ஃபார் சேஞ்ச், சான்ஸ் ஃபார் சேஞ்ச். So these are the examples of waterfall model. This and diagram will represent the what? Saat karo saat. Okay. இதில் என்னென்ன ஃபேஸஸ் இருக்கு பாருங்க. சாஃப்ட்வேர்ல there are separate identified phases in waterfall. Requirement analysis, definition. இது first one requirement, 2 is define your problem. Then system and software design, then implementation and unit testing, integration and system testing, operation and maintenance. Okay, இப்போ நீங்கள் இது ஆக்சுவலாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பொறுத்து நீங்கள் ஹெட்டிங்ப்பா சாஃப்ட்வேர் ப்ராசஸ் மாடல்னு எடுத்தீங்கன்னா வாட்டர்ஃபால்னால் நீங்கள் அந்த இந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அதில் என்னென்ன ஃபேஸஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த கொஸ்டினில் என்னென்னா, இதுலேருந்து நெக்ஸ்ட் மாடல் ஒன்று போகிறோம் அப்படின்னா இதில் ட்ராபேக் என்ன. ஓகேவா, ஒரு மாடலில் ஒன்று இருக்குது, இன்னொன்று இருக்குது அப்படின்னா இதில் ஒரு ட்ராபேக்கு, அதை ஓவர் கம் பண்ணி தான் நெக்ஸ்ட் வரும். ஸோ மெயின் ட்ராபேக் ஆஃப் வாட்டர்ஃபால் மாடல் பாருங்கள், டிஃபிகல்ட்டி ஆஃப் அகாமடேட்டிங் சேஞ்சஸ் ஆஃப்டர் தி ப்ராசஸ் இஸ் அண்டர்வே. ஏன்னா அது என்ன பண்ண, வாட்டர்ஃபாலில் பாருங்கள், இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்க்கு இங்கே போயிட்டேன், திருப்பி இதில் ப்ராப்ளம்னா என்ன,
திருப்பி நீ இதை போய் ரீஒர்க் பண்ண. இல்லை டிசைன் பண்ணிட்டேன், ஒரு இது டிசைன் பண்ணிட்டேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இல்லை அந்த யூனிட் டெஸ்ட்டில் பண்ணும்போது அதில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா திருப்பி போய் அதை ஒர்க் பண்ணணும், ரீஒர்க் பண்ணணும். ஸோ வாட் இஸ் இட்? மெயின் ட்ராபேக் ஆஃப் தி வாட்டர்ஃபால் மாடல் இஸ் தி டிஃபிகல்ட்டி டு அகாமடேட்டிங் change after the process is underway. Okay. In principle, the phase has to be complete before moving on to the next phase. ஏன்னா வாட்டர்ஃபால் மாடல் என்னன்னா ஒரு இது முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்கே போக முடியும். ஸோ இப்போ ரிக்யர்மெண்ட் பண்ண நீ இங்கே இன்டகிரேட் பண்ண முடியாது. ஏன்னா ரிக்யர்மெண்ட் முடிச்சுட்டு சிஸ்டம் அண்ட் டிசைன் பண்ணியிருந்து தென் கோடிங் பண்ணிட்டு தான் இங்கே வர முடியும். பேரலாக இங்கே பண்ண முடியாது. So it's a risk in addressing this problem, but இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க because simple. This one is a very simple one. அதைத்தான் சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் இது என்னன்னா அப்படின்னா ஸ்மால் ப்ராஜெக்டுக்கு ஓகே, லார்ஜர் சிஸ்டம் பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, வாட்டர்ஃபால் மாடல் இஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் இன் லார்ஜ் அண்ட் ப்ராஜெக்ட் வேர் சிஸ்டம் இஸ் டெவலப்ட் அட் செவரல் சைட்ஸ். அது மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணலாம். This model is only appropriate when the requirement இது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரிக்யர்மெண்ட் இதை நம்ம செகண்ட் யூனிட் ஃபுல்லாக தான் படிக்க போகிறோம். அந்த டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா, அந்த அனலிஸ்ட் போய் அவர்கிட்ட தூரி என்ன மாதிரி கஸ்டமர்கிட்ட வேணும் அப்படிங்கிறத தெளிவாக கேட்டிருந்தா அந்த மாடல் நல்லா ஒர்க் ஆகும். அங்கே தெளிவில்லை அப்படின்னா திருப்பி அதை வந்து சேஞ்சஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதில் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் அண்ட் டிஃபிகல்ட் டு சேஞ்ச். ஓகே, இது எங்க மாதிரி சிஸ்டம்ல யூஸ் பண்ணலாம்னா ஃபியூ சிஸ்டம்ஸ், பிசினஸ் சிஸ்டம் ஹேவ் ஸ்டேபிள் ரிக்யர்மெண்ட். அவங்க கான்கிரீட்டா எனக்கு இதான் ரிக்யர்மெண்ட் வேணுங்கிற இடத்துல நீங்க வாட்டர்ஃபால் மாடல் ஈஸியா யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்பைரல். ஒன்று ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், வாட்டர்ஃபால். நெக்ஸ்ட் வந்து ஸ்பைரல். இதை யார் டெவலப் பண்ணான்னா பூமன்ஸ், ஒரு ஆத்தர். அதனால பூமன்ஸ் ஸ்பைரல் மாடல்னே சொல்லிடுறேன். அது எப்படி இருக்கும் பாருங்க, டயக்ராம் பார்த்துட்டு நம்ம ஈஸியா இருக்கும். நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் படம் கதை தான். ஸோ அது என்ன பண்ணுது, லைக் எ வாட்டர் ஃப்ளோ ஒன்னா வருது. இது என்னன்னா லைக் எ புக் ஸ்பைரல் மாதிரி பாருங்க. இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க. ரிவ்யூ பண்ணி ரிஸ்க்கு ஒரு ப்ரோட்டோடைப் பண்றது. ஓகேவா, ஒரு ஸ்பைரல், ஒரு ப்ரோட்டோடைப் மாடல். அதுல அந்த கான்செப்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிக்யர்மெண்டோட பிளான் லைஃப் சைக்கிள்லாம் இருக்கும். அடுத்து இந்த ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் மாதிரி இப்படி போயிட்டே இருக்கு. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மாடல் பண்ணி காமிக்கிறது. அதாவது யூசர் கிட்ட அவங்க சொன்னதை வச்சு, இப்போ அந்த தூரி மேட்டர் இருக்கு இல்லையா, அவன் என்ன பண்ணியிருக்கணும்னா ஒரு மாடல் மாதிரி போட்டு ஒரு மரம் மாதிரி வரைஞ்சி, இல்லை ஒரு ஸ்மால் ப்ரோட்டோடைப், ஒரு ஸ்மால் நிறைய ப்ரோட்டோடைப் மாடல் சாஃப்ட்வேர் இருக்கு. அதாவது ஃபுல் கோடிங் இருக்காது, என்ன இன்புட் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட என்ன சொல்லணும், மரம் 2 கிளை நடுவால தூரி கட்டுறதா இல்லை ஒரு கிளையில 2 கயிறை கட்டுறதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப். அப்புறம் அடுத்த ப்ரோட்டோடைப் அதை அப்படியே மாத்திட்டே வர்றது. இல்லை இந்த மாதிரி இல்லை, எனக்கு ஒரே கலையில தான் 2 மரம்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுவான். அப்புறம் அது எப்படி தூரி, அவன் என்ன சொல்லியிருக்கான், ஒரு தூரியில 3 பேர் உட்கார்ந்து ஆடுற மாதிரி சொல்லியிருக்கான். அவன் நினைச்சிட்டு சொல்றான். பட் ஆக்சுவலா அவனுக்கு வேண்டியது வந்து ஒரு ரவுண்ட்ல ஒருத்தவங்க ஆடுற மாதிரி. அப்புறம் அடுத்த ப்ரோட்டோடைப். தென் ஃபைனலி வெண்ட் அப் பண்ணும்போது அவங்ககிட்ட இருந்து கிளியர் ஐடியா அவங்களுக்கு வந்துடும். ஸோ இதை ஒரு ஸ்பைரல் சர்க்கிள் மாதிரி போயிட்டே இருக்குங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு, ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப்பு, செகண்ட் ரவுண்டு. ஸோ அப்போ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கான்செப்ட் மட்டும்தான் வரும். செகண்ட் ரவுண்டில் ரிக்யர்மெண்ட் தெரிஞ்சிடும், வேலிடேட் பண்ணிடுவேன், பிளானுக்கு தெரிஞ்சிடும், ஏன்னா என்னன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லிடுவோம். தேர்டு டைமில் பாருங்கள், ப்ராடக்ட் டிசைனுக்கு கொண்டு வந்துடுவீங்க, டிசைன் வெரிஃபிகேஷன் பண்ணிடுவீங்க, இன்டகிரேட்டும் கூட பண்ணிடுவீங்க. ஃபைனல் ரவுண்டு வரும்போது எனக்கு இந்த மாதிரி தூரி வேணும்னு சொல்லிட்டான்னா டீடைல் டிசைன் தெரிஞ்சிடும், அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் பண்ணிடுவீங்க, இன்டகிரேஷன் டெஸ்டிங் பண்ணிடுவீங்க. ஃபைனலாக யூ எண்ட் அப் வித் அ குட் ப்ராடக்ட். இது அனதர் மாடல். அதாவது இந்த டயக்ராமுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க. இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப். இது ஒன்று, இது வந்து ஈஸி இன்க்ரிமெண்டல் மெத்தட்னு சொல்லுவாங்க வாட்டர்ஃபால். இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, எடுத்த உடனே நீங்கள் ஃபுல் ரிக்யர்மெண்ட்டையும் பண்ணிட்டு, ஃபுல் டிசைன் பண்ணிட்டு, ஃபுல் கோடிங் பண்ணிட்டு உள்ளுக்கு போயிட்டு திருப்பி வந்து இதில் கஷ்டம் இல்லையா, ரிக்யர்மெண்ட் சரியா இல்லைன்னா வாட்டர்ஃபால் மாடல் டிஃபிகல்ட் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மெத்தட் என்னங்கிறான், ஸ்பைரல் மெத்தட். தி ப்ராசஸ் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் a spiral rather than a sequence of activity. லூப், ஒவ்வொரு லூப்லையும் ஒவ்வொரு ஃபேஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லூப்லையும் ஒவ்வொரு ஃபேஸ்லையும் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. தேர் இஸ் நோ ஃபிக்ஸ்டு ஃபேஸ் சச் as ஸ்பெசிஃபிகேஷன், டிசைன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஃபேஸ்லையும். அப்போ நீங்கள் டிசைன் எங்கே வரும், செகண்ட் ரவுண்டில் வரும், டீடைல் டிசைன் தேர்ட் ரவுண்டில் வரும், இன்டகிரேஷன் ஃபோர்த் ரவுண்டில் வரும். ஓகேவா, ஓகே சி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வெறும் கான்செப்ட் மட்டும்தான்,
அந்த ப்ரோட்டோடைப்ல ரிஸ்க் என்ன இருக்கு ரிவ்யூ பண்ற. ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டோட எண்டில் தான் கான்செப்டும் ரிக்யர்மெண்ட் லைஃப் சைக்கிள் பிளானுமே டிசைன் பண்றீங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த ஒன்று தான் வருது. செகண்ட் ரவுண்ட்ல தான் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப் சாரி சிமுலேஷன், வேலிடேஷன், டெவலப்மெண்ட் பிளான் வருது. தேர்ட் ரவுண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பார்ட், ப்ராடக்ட் டிசைன், வெரிஃபிகேஷன், இன்டகிரேஷன். ஃபோர்த் ரவுண்ட் ஸ்பைரலில் தான் வந்து டோட்டலாகவே உள்ள கொண்டு வரும். அப்போ என்ன பண்ணுறோம், வாட்டர் ஃபால்லேருந்து இது பெட்டர். எதில் இது இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒர்க் ஆகும், இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒர்க் ஆகும், இந்த ரிக்யர்மெண்ட் சரியாக பிளான் பண்ணாத ப்ராஜெக்டில் வாட்டர் ஃபால் இஸ் பெட்டர், சாரி ஸ்பைரல் மாடல் இஸ் பெட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் செட்டிங், ரிஸ்க் அசஸ்மெண்ட், டெவலப்மெண்ட் வேலிடேஷன், பிளானிங். So this model has been very influential in helping people about iteration method அப்படின்னு சொல்லுவாங்க, iteration software. So it introduced the risk-driven approach. The model is rarely used as a published in practical software. Next. The software engineering process பற்றி சொல்கிறாங்க. ஸோ இதில் ஓன்லி என்னென்ன ரிப்போர்ட் எல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. நார்மலாக வாட் ஆர் தி ரிக்யர்மெண்ட் இன்ஜினியரிங் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி அப்படிங்கிறது ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட். இது வந்து எங்கே வருது, பிஃபோர் இந்த ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் தான் ரிக்யர்மெண்ட் இன்ஜினியரிங்க்கு இன்புட்டே. ஸோ இதனோட அவுட்புட் என்ன, சிஸ்டம் மாடல். ஸோ ரிக்யர்மெண்ட் இன்ஜினியரிங் ரிக்யர்மெண்ட்ஸ் எலிட்டி அனலிஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் யூ வில் கெட் எஸ்ஆர்எஸ், கிளியர் எஸ்ஆர்எஸ். கஸ்டமர்கிட்ட கையெழுத்தே வாங்கிடுவோம், இதுதான் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்க போகிறோம். ஏன்னா திருப்பி அதில் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு டைமிங் மாறும், காஸ்டிங் ஆகும், திருப்பி பட்ஜெட்டை நீங்கள் அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ ரிக்யர்மெண்ட்ஸ் ஸ்பெக் அப்படின்னு சொல்லுவோம், எஸ்ஆர்எஸ். ஸோ அதை வேலிடேட் பண்ணுவோம். அதனோட அவுட்கம் வந்து சிஸ்டம் இது யூசர் அண்ட் சிஸ்டம் ரிக்யர்மெண்ட். ஸோ இது ரிக்யர்மெண்ட் வேலிடேஷனுடைய அவுட்கம் ரிக்யர்மெண்ட் டாக்குமெண்ட். தென் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ டிசைன், சாஃப்ட்வேர் டிசைன் இஸ் நத்திங் பட் ஸ்பெசிஃபிகேஷன், இன்புட்ஸ், என்ன இன்புட் கொடுக்க போகிறோம். இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது கோடிங், ப்ரோக்ராமிங் இஸ் தி இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ திஸ் அ ஜென்ரல் மாடல் ஆஃப் டிசைன் ப்ராசஸ்: டிசைன் இன்புட், டிசைன் ஆக்டிவிட்டி, டிசைன் அவுட்புட். ஒவ்வொரு இதை பற்றி சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன அது மாதிரி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வில் கோ டு நெக்ஸ்ட் பிளான். One second. Save பண்ணாமட்டேனா. Okay. So this is about software process. Just will check your book and complete. ஸோ இப்போ புக்கு பாருங்கள். இந்த புக்கு கண்டிப்பாக படிக்கணுங்கன்னு நீங்கள் இப்போ நான் சொன்னது எல்லாமே படம், கதை தான். நீங்கள் போய் ரீட் பண்ணுவதை. ஸோ ரீட் பண்ணால் மொபைலில் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. பெட்டர் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட் 2 சாப்டர் இந்த புக்கில் இந்த ஃபஸ்ட் 2 சாப்டர்ஸை ஜெராக்ஸ் போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும்ப்பா. என்ன லைன்ல இருக்கீங்களா? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். அந்த யூனிட் 1க்கு இந்த பேஜ் நம்பர் 1ல இருந்து ஒரு இந்த இது வரைக்கும் இந்த ஒரு 60 பேஜ், இது அப்படியே 2 in 1, 2 பேஜ் ஒரு பக்கத்தில் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 70x4 பிரிச்சுக்கோங்க. அதாவது பேக் டு பேக் 2 பேஜ் ஒரு பக்கத்தில், பேக் சைடு 2 பேஜ், ஒரு 10 ரூபா 15 ரூபா வரும். ஸோ இதை போட்டு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது வேறு இந்த மாடல்ஸ் தான். இங்கே தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் மாடல், வாட்டர் ஃபால், ப்ரோட்டோடைப், இட்ரேட்டிவ், டெக்ஸ்ட் பாக்ஸிங், கம்பேரிசன் ஆஃப் மாடல்ஸ். இப்போ நம்ம வாட்டர் ஃபால் பார்த்துருக்கோம், ஸ்பைரல் பார்த்துருக்கோம், 2.3 பார்த்தோம். ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணுங்கன்னா, ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க, இல்லை மொபைலில் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ரீடிங் அப்படின்னா படிங்க. ஜஸ்ட் இதில் இன்ட்ரொடக்ஷன்லேருந்து ஒரு கோ த்ரூ பண்ணிடு. ஏன்னா அதில் இப்போ நான் சொன்னது எல்லாமே அந்த எல்ஓசி அப்படிங்கிறதுனா லைன் ஆஃப் கோட். ஓகேவா? ப்ராப்ளம் டொமைன் இதான் நம்ம பார்த்தோம். இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரென்த் சாஃப்ட்வேர் என்ன, அந்த எவ்வளோ பர்சன்டேஜ், என்ன பர்சன்டேஜ், இந்த இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து வந்து சாஃப்ட்வேர் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா முன்னாடி இதெல்லாம் மெஷின் இது ஹார்ட்வேர் எக்ஸ்பென்சிவாக இருந்தது, இப்போ சாஃப்ட்வேர் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இந்த டயக்ராம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. தென் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரீஒர்க் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுதான் இப்போ வந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம இந்த ரேஷியோ பார்த்தோம் இல்லையா, இந்த ரேஷியோஸ் எல்லாமே மெயின்டெனன்ஸ் அண்ட் ரீஒர்க், ஏன்னா அதை அவாய்ட் பண்ணணும். தென் கரண்ட்டாக என்னென்ன சேலஞ்ச், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சேலஞ்சஸ் என்ன, அதில் ஸ்கேலபிள் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கேலபிள்ங்கிறது இன்ஃபார்மல் அண்ட் ஃபார்மல் ஸ்கேல் இந்த டயக்ராம்.
ஸோ இதில் நீங்கள் இந்த டயக்ராம் நான் அந்த பிபிடி வந்து அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருந்தோம்டா. ஸோ நீங்கள் ரீட் பண்ணணும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் ஸ்கேலபிள், கேஎல்ஓசி, சம் ஆஃப் வெல் நோன் ப்ராடக்ட், இதெல்லாம் ப்ராடக்ட். இது அந்த ப்ராடக்ட்னுடைய கோடிங் சொல்லியிருக்கான். ஸோ வாட் இம்பார்ட்டன்ட், குவாலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டியோட இம்பார்ட்டன்ட், இந்த ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் என்னென்னலாம் டிஃபைன் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் குவாலிட்டி அட்ரிபியூட்ஸ். ஒரு சாஃப்ட்வேர் குவாலிட்டியில் என்னென்னலாம் இருக்கணும், ஃபங்க்ஷனாலிட்டி, ரிலையபிலிட்டி, யூசபிலிட்டி, எஃபிஷியன்சி, மெயின்டெனபிலிட்டி அண்ட் போர்ட்டபிலிட்டி. ஸோ அது என்னென்ன எக்ஸ்பான்ஷன் தியரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் சேஞ்சஸ். ஸோ இந்த 3 ஃபேக்டர், இந்த 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன? டெக்னாலஜி, பீப்புள் அண்ட் ப்ராசஸ். இந்த 3 சேர்ந்து தான் எல்லாமே டிஃபைன் பண்ணுது. ஸோ அதில் ஒவ்வொரு ஃபேஸ், வாட் ஆர் தி டெவலப்மெண்ட் ப்ராசஸ், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் என்னென்ன ஃபேஸஸ் எல்லாம் இருக்குது. ரிக்யர்மெண்ட் அனாலிசிஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட், சாஃப்ட்வேர் டிசைன், கோடிங், டெஸ்டிங். நார்மலாக இதுதான் நம்ம ஒரு ப்ராஜெக்டில் பண்ண போகிறோம். ஸோ திஸ் வாட் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்த்தது. தென் செகண்ட் பார்ட் ஆஃப் யுவர் ஃபர்ஸ்ட் யூனிட், சாஃப்ட்வேர் ப்ராசஸ். வாட் இஸ் ப்ராசஸ் அண்ட் ப்ராசஸ் மாடல்ஸ். ஓகே, ஸோ திஸ் ஆர் தி, இந்த டயக்ராம் நம்ம அங்கே பார்க்கல, இங்கே பாருங்கள். சாஃப்ட்வேர் ப்ராசஸில் இல்லை பார்த்தோம்னு நினைக்கிறேன், ப்ராடக்ட் இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். ஸோ ப்ராடக்ட் இன்ஜினியரிங்கில் டெவலப்மெண்ட், மேனேஜ்மெண்ட், எஸ்சிஎம், இது ஒரு தனி யூனிட் பாஸ். எஸ்சி, சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். நீ சேஞ்சஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ சேஞ்சஸ் பண்ணுறதெல்லாம் அங்கே ரெக்கார்ட் பண்ணணும். தட் இஸ் அ சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இன்புட் தர அந்த சாஃப்ட்வேர் ப்ராசஸ் வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் இஸ் அன் இங்கே இம்பார்ட்டன்ட். இது ஸோ ஒரு ஜென்ரல், இது நம்ம பார்க்கல இல்லையா, 2.1 நம்ம பிபிடியில் பார்க்கல. பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல், இந்த ஒரு டெவலப்மெண்ட்டில் நீங்கள் டிசைன் கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு சாஃப்ட்வேர் இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம்ஸ் இது ஸ்பெண்ட் பண்ணுவான்னு பாருங்கள். ரிக்குயர்மெண்ட்டுக்கு நார்மலாக 10%, டிசைனுக்கு 10%, கோடிங்க்கு 30%. ஓகேவா? டெஸ்டிங் பாருங்கள், இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு 50%. பிகாஸ் இது வந்து என்னன்னா உங்கள் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது, ஓகேவா, உங்கள் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணும்போது இதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் வரும், அது செப்பரேட். பட் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை லான்ச் பண்ணி அதை நீங்கள் போய் ஆன்சைட்டில் ரெக்யர்மெண்ட் கேதர் பண்ணி டிசைன் பண்ணி கோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிஃபோர் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, தீஸ் ஆர் தி பர்சன்டேஜ் ஆஃப் டைம் ஆர் காஸ்ட் ஆர் எஃபர்ட், நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நார்மலாக நம்ம இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ இங்கே பாருங்கள், நம்ம கோடிங் அப்படிங்கிறது மேட்டரே இல்லைப்பா. கோடிங் இஸ் ஒன்லி 30%. இந்த கோடிங் ப்ராப்பராக வரணும், இந்த டிசைன் ப்ராப்பராக இருந்திருக்கும். ஏன்னா இந்த கோடிங்கிறது நீ என்ன டேபிள், என்ன மாதிரி கொரி வேணும், என்ன மாதிரி கண்டிஷன் வேணும், எல்லாமே நீங்கள் டிசைனில் கொடுத்துட்டீங்கன்னா அது அப்படியே லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணுறதான். ஸோ இதில் மேட்டரே இல்லை. ஸோ இந்த டிசைன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட். இந்த டிசைனே ப்ராப்பராக வரணும்னா இங்கே ரிக்யர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒன்னோட. பட் நம்ம டோட்டல் டைம் ஆர் மணி ஸ்பெண்ட் பண்ணுறது 10% தான் ரிக்யர்மெண்ட். பட் இட்ஸ் அ கீ ஃபேக்டர். இட்ஸ் அ கீ ஃபேக்டர். தென் ஒரு பெல் லேப் ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பெல் லேப், ஹவு ப்ரோக்ராமர்ஸ் ஸ்பெண்ட் தேர் டைம் ஆஸ் ரிப்போர்ட்டட். ப்ரோக்ராம் ரைட், இங்கே பாருங்க, ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதுக்கு அவன் ஸ்பெண்ட் பண்ணுறது 13% தான் டோட்டல் அந்த டெவலப்மெண்ட்டில். ரீடிங் ப்ரோக்ராம் அண்ட் மேனுவல்ஸ்க்கு 16%. அண்ட் கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, நான் கிளாஸில் சொன்னேன்ல, ஏன் நம்ம இன்டர்வியூ வைக்கிறாங்க, குரூப் டிஸ்கஷன் வைக்கிறாங்க, இந்த கம்யூனிகேஷன் கேட்குறாங்களே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இப்போ எதுலேயுமே கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஆனால் நீ மெஷின் லேயத்தில் போனே, நீ ஒரு மேனுஃபேக்சரிங் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட், சிவில்லாம் கம்யூனிகேஷன் பெருசாக தேவைப்படாது. ஏன்னா உனக்கு வந்து பிளான் பண்ணிட்டா நீ போய் சைட்டில் போய் டயக்ராம் வரைஞ்சிட்டு வா, இல்லை அதை பாருன்னா அதை மட்டும் நீ பார்த்துட்டு உட்காந்துக்கலாம். பட் நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஐடி டெவலப்மெண்ட்டில் இந்த கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, அது பெரிய மேட்டர். ஏன்னா உங்கள் டீமோடய நீ பேசணும், அவன் கஸ்டமர் வேற டிஃப்ரெண்ட் கண்ட்ரி டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருப்பான், அவன் சொல்கிறதையும் நீ தெளிவாக கேட்கணும், அவனுக்கு நீ பதில் சொல்லணும், உன் டீம்மேட்ஸ்க்கு நீயும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது உனக்கு புரியணும். புரியுதா? ஸோ அது தட்ஸ் வை த இண்டஸ்ட்ரி ஆர் நீ கம்யூனிகேஷன் இல்லாமல் நீ என்ன ப்ரோக்ராம் ஸ்கில் இருந்தும் உனக்கு என்ன நாலேஜ் இருந்தாலும் அவன் எடுக்க மாட்டான். ஏன்னா உனக்கு சொல்ல தெரியலன்னா நீ மட்டும் ப்ரோக்ராம் பண்ணி அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் இன்டர்வியூலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அவன் அந்த ஹெச்ஆர் பார்க்குறது, அந்த வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு முன்னாடி அவன் பார்க்குறது வந்து நீ எல்லாம் பாஸ் பண்ணிட்டு வந்திருப்ப, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் 75,
இது ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஆப்டியூட் கிளியர் பண்ணிட்டேன், டெக்னிக்கல் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டேன், கோடிங்கு கிளியர் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணி அவன் ஹெச்ஆரில் உட்கார வைப்பான். ஹெச்ஆரில் உட்கார வச்சு அவன் ஒரு 10 நிமிஷம் அவனை டெஸ்ட் பண்ணுவான், உன்னோட ஆட்டிடியூட், உன்னோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்க. ஸோ திஸ் அன் இம்பார்ட்டன்ட். அண்ட் அதருக்கு 39. பட் நீங்கள் இங்கே பாருங்கள், ரைட்டிங் ஏ ப்ரோக்ராம் ஹார்ட்லி திஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். கண்ணு நான் சொல்றது புரியுதா? சார் 13% தான் உன்னோட கோடிங் ஸ்கில். பிகாஸ் எவ்ரி ஒன் வில் கோட் மேன், நோ இஷ்யூ. ஏன்னா நீ என்ன டேபிள் டிசைன் டீம் வந்து இந்த டேபிள் இதுதான் கண்டிஷன், இதுதான் ஃபார் லூப், இங்கே இதுதான் மேட்டர், இதுதான் லாஜிக் அப்படின்னு சொல்லி லாஜிக் சொல்லிடுறான் அவன். நீ கோட் பண்ணுறது என்ன, அதை ஜஸ்ட் டைப் பண்ணி அந்த லாங்குவேஜ் என்ன, பைத்தான்லையா இல்லை .NETலையா இல்லை C# என்னங்கிறத லேர்ன் பண்ணிக்கணும். நீ உனக்கு ஆல்ரெடி நீ படிச்சிருப்போ இல்லை உனக்கு டைமிங் தருவான், அதில் நீ போய் டைப் பண்ணுறதுல மேட்டரே இல்லை, அங்கே ஒர்க்கே இல்லை. நீ நினைக்கிற கோடிங் எனக்கு ஸ்ட்ரென்த் வேணும், கோடிங் தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே மேட்டரே இல்லை. ஏன்னா அவன் டிசைன் பண்ணி கொடுத்துருவான், நீ அதை லூப் போட்டு அது கொண்டு வர்றது தான் அவனோட ஒர்க். அந்த ரீடிங் ப்ரோக்ராம் அண்ட் மேனுவல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் பற்றி நீ தெரிஞ்சுக்கணும், அந்த டொமைன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் டைம் நிறைய, அதுக்கு 16%. தென் கம்யூனிகேட்டிங், நீ ஒர்க் பண்ணதை மற்ற டீம்லேருந்து இன்புட் வாங்குறதுக்கு 30. தென் அதர் இன்க்ளூடிங் பர்சனல் மற்ற இதுக்கெல்லாம் 39%. ஸோ திஸ் அன் இம்பார்ட்டன்ட். ஆல்வேஸ் ஏர்லி டிஃபெக்ட் ரிமூவல். நீ அனலைஸ்லேயே முன்னாடியே டிஃபெக்டை ரிமூவ் பண்ணிட்ட அப்படின்னா 20% டிசைன், தென் கோடிங்கில் வந்து யூ கேன் ஸ்பெண்ட் லெஸ் டைம். அதர்வைஸ் யுவர் காஸ்ட் கரெக்டிங் எரர்ஸ் வில் இன்க்ரீஸ். ஸோ இந்த காஸ்ட் கரெக்டிங் எரர்ஸ் பாருங்கள், ரிலேட்டிவ் காஸ்ட் டு ஃபிக்ஸ் எரர்ஸ். பின்னாடி நீ எரர் கண்டுபிடிச்சின்னா திருப்பி நீ இது பண்ணுறது பாருங்க, ரெக்யர்மெண்ட் டிசைன், இந்த ஃபேஸ் ரெக்யர்மெண்ட் டிசைன், கோட் டெவலப்மெண்ட், அக்செப்டன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன். காஸ்ட் ஆஃப் எரர்ஸ் இட் வில் கோ இன்க்ரீஸ். இங்கே நீ பண்ணல அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போய் பண்ணினா யுவர் காஸ்ட் வில் பி இங்கே ஹை, இங்கே போனீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகும், இங்கே போனீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகும். இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் போய் எரர் கண்டுபிடிச்சிங்கன்னா யுவர் காஸ்டிங் ஆஃப் எரர் வில் பி more. That's what costing of errors in your project. Then always you have to improve your project and get the feedback. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் திஸ் இஸ் வாட் நம்ம அது முன்னாடி அந்த கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு வந்தோம். 2.2 இருக்கான்னு பாருங்க சிலபஸில், பட் ஒரு கோ த்ரூ பண்ணு. தீஸ் ஆர் தி மாடல்ஸ் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தது வாட்டர் ஃபால். ஸோ வாட் இஸ் வாட்டர் ஃபால் மாடல், யார் ஆரம்பிச்சா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இருக்குது. தென் இதில் என்னென்னலாம் ஃபேஸஸ் இருக்குது. தென் திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் டயக்ராம். நீங்கள் புக் டயக்ராமே வச்சுக்கோங்க, இல்லை அந்த டயக்ராம் வச்சுட்டாலும் ஓகே. என்னென்ன இருக்குது பாருங்கள், ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட், ரிக்குயர்மெண்ட்டு, டிசைனுக்கு வரோம், டீடைல் டிசைனு, கோடிங்கு, டெஸ்டிங்கு, தென் இன்ஸ்டலேஷன், தென் ஆப்ரேஷன். ஒரு லைக் எ ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ பாருங்கள், இங்கே போயிட்டு இங்கே வந்து லைக் எ வாட்டர் ஃபால். ஓகே, சாரி, will go like zigzag, go to there and finally it will enter. This is a waterfall. இல்ல அந்த diagram வச்சுட்டாலும் ஓகே. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, the drawbacks of waterfall model நம்ம இங்கே பார்த்துக்கணும். நீங்கள் drawbacks of waterfall model we should understand. Then next waterfall மாதிரி prototyping. This is a separate model. Okay, okay, we'll see what models in class. Okay, next week or after that sometime. We'll finished. Kanna, we'll close. Okay, sir. Sure. Okay. Any doubt so far? Any doubt, Kanna, so far? ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் இதில் நான் உங்களுக்கு இந்த புக்கு விட பிபிடி பிடிஎஃப் இருக்குது. இந்த 2.3 வரைக்கும் ஒன்ஸ் அகெயின் வில் சி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் மாடல். ஏன்னா உங்கள் சிலபஸில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இது வரைக்கும் சேலஞ்சஸ் இது வரைக்கும் வந்திருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் ப்ராசஸ் மாடல்ஸ் அண்ட் அதர் சாஃப்ட்வேர் இந்த லாஸ்ட் எண்டு தான் பிகாஸ் 8 மார்க் கொஸ்டின் அப்படின்றது இங்கே சாஃப்ட்வேர் ப்ராசஸ் மாடல், சேலஞ்சஸ் ஸ்மால், டொமைன் ஒரு ஸ்மால் கொஸ்டின், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்ரோச்சஸ் ஒரு கொஸ்டின், அவ்வளோதான். ஸோ இங்கே இருக்கும். இது வந்து இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் மாடல். பட் மை ரிக்வஸ்ட் வந்து இந்த 2.2 முன்னாடி வரைக்கும் ப்ளீஸ் கோ த்ரூ ரீட். சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது என்னன்னு பாருங்கள், பார்த்துட்டு இந்த நோட் மாதிரி எழுதுங்க. ஃபஸ்ட் திங் என்ன பண்ணுங்கன்னா, இந்த சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து நோட்டில் லெஃப்ட் சைடு ஒட்டுங்க, இல்லை எழுதுங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னா எழுதிடு ஃபஸ்ட் பேஜில்.
எழுதிட்டு இந்த டாபிக் வைஸ் போட்டு நோட்ஸ் எழுதி வச்சுக்கோ. தட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட். புரியுதா? ஏன்னா இது நாட் அ சிங்கிள் புக். இப்போ இந்த யூனிட்க்கு இந்த புக் ஃபாலோ பண்ணுறோம், இதுக்கு ராஜ்மால் போவோம், இதுக்கு வேற புக்கு போவோம், இதுக்கு வேற ஒவ்வொரு புக்கு ஃபாலோ பண்ணுவோம். மோஸ்ட்லி இந்த 3 புக்லேருந்தே நம்ம கவர் பண்ணிக்கலாம். பங்கஜ் ஜலோட்டு, ராஜ்மால், அகர்வால், இந்த 3 புக்லேருந்து தான் மோஸ்ட்லி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது ப்ளீஸ் கோ ரெஃபர். நம்ம கிளாஸில் பார்த்தது இந்த பிபிடியை ஒரு டைம் பாருங்கள். தென் இந்த 2.2 வரைக்கும் ப்ளீஸ் ரீட் அவுட். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் ஆகுமா நெக்ஸ்ட் டியூஸ்டே ஐ வில் நாட் பி அவைலபிள். ஆஃப்டர் தீபாவளி பார்ப்போம். ஓகே கண்ணு, when can we close? Okay. Any Yes, doubt? sir. Any doubt? Can we close? Yes, sir. Okay. No more doubts, sir. ஓகே, நான் அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லேட்டர் ஆன் அந்த வீடியோவும் போட்டு விடுறேன். யாராச்சும் வேறு ஆல்மோஸ்ட் 18 பேர் 20 பேர் வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வராதவங்க இல்லை உங்களுக்கே திருப்பி என்ன வேணும்னா அதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. Okay, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.